இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பு ஒழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் நமக்கு மிக இனிமையான நாளாக அமைந்திருக்கிறது. சைவ சித்தாந்தம் என்ற அற்புதமான இந்த வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் பணிவான வணக்கத்தை சொல்லி எம்மை வழிப்படுத்துகின்ற பெருமானுடைய திருக்கருணைக்கு நீள நடைந்தடிய நித்தலும் கைதொழுது நேரடியாக நான் வகுப்பிற்குள் பயணிக்கின்றேன். சைவ சித்தாந்தம் என்கின்ற நிலையில் சைவம் சிவனை அடிப்படையாக கொண்ட சமயம். சித் என்றால் அறிவு, ஆந்தம் என்று சொன்னால் நிறைவு அல்லது முடிவு. எனவே அறிவின் முடிந்த முடிவாக, ஞானத்தின் முடிந்த முடிவாக இருக்கின்ற நிலையில் சைவ சித்தாந்தம் என்கின்ற தத்துவம் நமக்கு கிடைத்திருக்கிறது. தத்துவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? தத் என்றால் உண்மை, துவம் என்றால் அதை பற்றியது. எனவே உண்மையை பற்றிய தேடல், உண்மையை பற்றிய விளைவு, உண்மையை பற்றிய ஞானம், உண்மையை பற்றிய தேவை, உண்மையை பற்றிய ஆய்வு, இவையெல்லாம் தத்துவம் என்று பேசப்படுகிறது. தமிழில் இதற்கு மெய்யியல் என்று பொருள். எனவே சைவம் குறித்ததான, சிவனியம் குறித்ததான மெய்யியலை பார்க்கின்ற ஒரு தத்துவத்திற்கு நம்முடைய முன்னோர்கள் சைவ சித்தாந்தம் என்று வைத்திருக்கிறார்கள். எனவே சித்தத்தில் தெளிவு ஏற்படுவதற்காக நமக்கு ஞானிகள் கொண்டு வந்த அற்புதமான சாத்திரங்கள். சாத்திரம் என்றால் ஒழுங்கமை உடைய சட்டங்கள், விதிமுறைகள் என்று பொருள். தோத்திரங்கள், சாத்திரங்கள். தோத்திரமும் சாத்திரமும் ஆனார்தாமே என்பார் அப்பர் பெருமான். எனவே இறைவன் தோத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு பாடல்களாகவும் இருக்கிறான், சாத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வழிபாட்டு விதிமுறையாகவும் இறைவன் இருக்கின்றான் என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய சித்தாந்த சாத்திரங்கள் குறித்து சிந்திக்கின்ற அற்புதமான ஒரு வகுப்பாக, சித்தாந்த ஆசிரியர்கள் குறித்து சிந்திக்கின்ற ஒரு வகுப்பாக இந்த வகுப்பை நாம் அமைத்துக் கொள்ளலாம். வகுப்பு என்று வரும்பொழுது நாம் நம்முடைய எழுதுகோள் மற்றும் குறிப்பேடுடன் நாம் அமர வேண்டும். அப்பொழுதுதான் இது வகுப்பாக அமையும். சொற்பொழிவு வேறு, கதா காலட்சேபம் வேறு, இசை கச்சேரி வேறு. ஆனால் இது சித்தாந்த வகுப்பு. புஸ்தகம் ஹஸ்த லட்சணம் என்று ஒரு பழமொழி உண்டு. ஒரு படிக்கிறவனுக்கு எது அழகு அப்படின்னா, எந்த நேரமும் கையில புத்தகத்தோடு இருப்பது அந்த படிப்பவனுடைய கைகளுக்கு அழகு என்று சொல்கிறார்கள். புஸ்தகம் ஹஸ்த லட்சணம். ஹஸ்தம்னா கை. எனவே புத்தகம் கையில் இருப்பது ஒரு அழகு. அதுபோல் ஒரு மாணவன் என்று சொன்னால் கையில் குறிப்பேடும் எழுதுகோலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் என்ன கவனிக்கின்றோம், எதை நாம் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும், எது நம் நினைவில் இருக்கும், எது நினைவை விட்டு அடிக்கடி மறைந்து போகும் என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள முடியும். சைவ சித்தாந்தம் புரிந்து கொள்ள முடியாத புதிர் அல்ல, இது தெளிந்த முடிவை நமக்கு சொல்லுகிறது. லாஜிக் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். தடை விடைகளோடு நமக்கு விளக்கத்தை தருகிறது சைவ சித்தாந்தம். ஏன், எதற்கு, எப்படி, இது எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெளிவான விளக்கத்தை சைவ சித்தாந்தம் தருகிறது. ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த கேள்விக்கு ரெண்டு தான் விடையா இருக்கும். ஒன்று இருக்கிறார்னு ஒரு விடை சொல்லலாம், இல்லை என்று ஒரு விடை சொல்லலாம். சைவ சித்தாந்தம் இந்த ரெண்டு விடையும் சொல்லவில்லை. முதல் வகுப்பிலேயே இப்படியா அப்படின்னு பல பேருக்கு தோணலாம்.
சைவ சித்தாந்தம் கடவுள் இருக்கிறார் என்ற கேள்விக்கும் அந்த கேள்விக்கு இருக்கிறார் இல்லை என்ற எந்த பதிலையும் சொல்லவில்லை. சைவ சித்தாந்தம் தருகின்ற விடை அதுதான் அறிவியல் முறைப்படி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடையாக இருக்கிறது. சைவ சித்தாந்தம் இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுகிறது? கடவுள் இருக்க வேண்டும். இதுதான் அளவைன்னு சொல்றோம். அங்கே மாட்டு வண்டி இருக்கிறது என்று சொன்னால், மாடு தனியாக வண்டி தனியாக இருந்தால் கவலை இல்லை. ஆனால் மாட்டு வண்டியாக இருக்கிறது என்று சொன்னால் அதை பூட்டியவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளுமா போலே, உடல் என்கின்ற ஒன்றும் உயிர் என்கின்ற ஒன்றும் தனித்தனியாக இருந்தால் அங்கு கடவுளை பற்றிய சிந்தனையே நமக்கு தேவையில்லை. ஆனால் உடலும் உயிருமாக இருக்கின்ற ஒரு தோற்றம் படைக்கப்படுகின்ற நிலையில் படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்விக்கு சைவ சித்தாந்தம் தருகின்ற பதில் கடவுள் இருக்க வேண்டும். எனவே கடவுள் மறுப்பாளர்களுக்கு முதலில் சைவ சித்தாந்தம் விடை தந்து விடுகிறது, கடவுள் இருக்க வேண்டும். இது லாஜிக். இதை நம்ம மீறவே முடியாது, மறுக்க முடியாது. பொய்யுக்கு விளக்கம் தேவையில்லை, பொய்யை விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் உண்மையைத்தான் விளக்க வேண்டும். அதனால தான் உண்மை விளக்கம்னு சொல்றோம். அதை மெய்கண்ட சாத்திரங்கள் இதற்கு சொல்றோம். மற்றவை, அதாவது ஒன்றை சொல்லி ஒன்றை விட்டுட்டு அதுக்கு பேர் அருத்தாபத்தி நியாயம்னு பேர். இந்த அளவையில 10 விதமான அளவைகள் உண்டு. காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்றெல்லாம் சொல்லிட்டு வரதுல அருத்தாபத்தின்னு ஒரு அளவை இருக்கு. அளவைனா ஒண்ணும் இல்லைங்க, காண்டல் அளவை. அதுக்கு பார்த்து நாம் நம்புவது. இது என்ன கலர், இது என்ன நிறம், மஞ்சள் நிறம் பார்க்கிறோம். இதற்கு பேர் காண்டல் அளவைன்னு பேர். அடுத்தது கருதல் அளவை. ஒன்றை நாம் பார்க்கிறோம், மற்றொன்று நமக்கு தெரியவில்லை, மற்றொன்றை நாம் ஊகித்து அறிகிறோம். அதுக்கு கருதல் அளவைன்னு பேர். ஒன்றை பார்க்கிறோம், ஒன்றை பார்க்கவில்லை. நாம் சிவானந்தம் என்கின்ற ஒருவரை பார்க்கிறோம், அவரிடத்தில் கேட்கிறோம் முருகன் எப்படி இருப்பார் என்று. முருகன் என்னை போல்தான் இருப்பார் அப்படின்னு சிவானந்தம் சொன்னா, முருகனை பார்க்காத நமக்கு சிவானந்தத்தினுடைய உயரம், அவருடைய நிறம், அவருடைய பருமன், இதை போலத்தான் அவரும் இருப்பார் என்று பார்க்காத ஒன்றை பார்த்த ஒன்றை கொண்டு விளங்கிக் கொள்வதற்கு பேர் கருதல் அளவைன்னு பேர். அடுத்தது உரை அளவை. பார்த்தவர்கள், அனுபவித்தவர்கள் சொன்ன அனுபூதியாக வரக்கூடியவை நம்முடைய தோத்திரங்கள், நம்முடைய சாத்திரங்கள், இவையெல்லாம் உரை அளவை. அது மாதிரி அருத்தாபத்தி நியாயம்னா ஒன்னை சொல்லி ஒன்னை விட்டுட்டாவே நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் அருத்தாபத்தின்னு பேர். அப்படின்னா என்ன? மெய்கண்ட சாத்திரங்கள் என்று ஒன்றை சொன்னோம் என்று சொன்னாலே மற்றவை பொய்கண்ட சாத்திரங்கள். இது மெய்கண்ட சாத்திரம் என்று சொன்னால் மற்றவை பொய்கண்ட சாத்திரங்கள். எனவே இதில் தான் உண்மை விளக்கம் இருக்கிறது. ஏன்? உண்மையைத்தான் விளக்க வேண்டியிருக்கு. கடவுள் இல்லைங்கிறத விளக்க வேண்டியது இல்லை, இல்லைன்னு போயிடுவான். ஆனால் கடவுள் இருக்கிறார் என்பதற்குத்தான் பதி உண்மை, பதி இலக்கணம், பதி ஏன் இருக்க வேண்டும். சைவ சித்தாந்தத்துல பதினா இறைவன், அதை நம்ம பதிய வைக்கணும் மனசுல. அதனால அதுக்கு பதியன்னு பேர் வச்சாங்க. பதியம், அதை பதிய வச்சதுனால அதுக்கு பதியம்னு பேர். அப்புறம் தான் அதுக்கு பதிகம்னு வந்துச்சு. அது போல இந்த அருத்தாபத்தி நியாயத்தில் இது மெய்கண்ட சாத்திரம், இது முடிந்த முடிவு, இது முப்பொருள் உண்மையை சொல்லுகிறது. இறைவன் இருக்கிறான், உயிர்கள் இருக்கின்றன, பாசம் இருக்கின்றன. இறைவன் மட்டும்தான் நமக்கு ஒருமை, மற்ற எல்லாம் பன்மை. இறைவன் ஒன்று, உயிர்கள் பல, பாசம் 3. பாசம்னா ஒண்ணும் இல்லை. ஒரு குளத்துக்கு போறோம், அங்கே பாசி படர்ந்து இருக்கிறது. அது அந்த படியை, அந்த படிக்கட்டை பற்றி இருக்கிறது. பற்றி இருக்கிறதுக்கு பேர் பாசம்னு பேர். அதுதான் பாசின்னு சொல்றோம். யமன் கையில வச்சிருக்கிற கயிறுக்கு பாச கயிறு, அது உயிரை பற்றி ஈர்க்கிறது, அதனால அதுக்கு பாச கயிறுன்னு பேர். எனவே பாசம் உயிரை பற்றி இருக்கிறது. அதை 3ஆ பிரிச்சுக்கிட்டோம். ஆணவம், கண்மம், மாயை, இதெல்லாம் சைவ சித்தாந்தத்துல பேசணும் இல்லையா? இதை பற்றி பேசுகிற நூல்களுக்கு மெய் கண்ட சாத்திரங்கள். அப்ப இவை எல்லாம் நாம் தெளிவாக விளக்க முடியும். இவற்றை எல்லாம் நாம் தடை விடைகளால் நிறைவாக சொல்ல முடியும் என்கின்ற அளவில் நம்முடைய சாத்திர நூல்கள் அமைந்திருக்கின்றன. சரி, இப்ப இந்த சாத்திர நூல்களுக்கு நாம் செல்வதற்கு முன்னால் மரபு என்று ஒன்று இருக்கிறது. அது 2 மரபா பிரிச்சுக்கலாங்க. ஒன்று சமயக்குறவர் மரபு, சந்தான குறவர் மரபுன்னு 2 மரபு.
சமயம்னா நமக்கு தெரியும், சமையல் தெரியும். சமையல்னா என்ன பண்றோம்? முருங்கைக்காய் கத்திரிக்காய் இருக்கு, அதை நாம் அப்படியே உண்ண முடியாது, அதை சமைக்கிறோம், உண்ணுவதற்கு பக்குவப்படுத்துகிறோம். எனவே அந்த பக்குவப்படுத்துதல் என்ற அந்த செயலுக்கு பேர் சமையல் என்று பெயர். மனதையும் உயிரையும் பக்குவப்படுத்துகின்ற அந்த வழிமுறைக்கு சமயம்னு பேர் வச்சாங்க. அப்ப சமயம் என்பது என்ன என்று சொன்னால் நம்மை பக்குவப்படுத்துகின்ற வழிமுறைகள். அப்ப சமயத்தை நமக்கு கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தியவர்கள் சமய ஆச்சாரியர்கள் அல்லது சமய குரவர்கள். குரவர் இடையினர் அகரம், குரவர்னா சான்றோர் என்று பொருள். அப்ப சமய குரவர் நமக்கு தெரியும். யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர், மாணிக்க வாசகர். இந்த 4 பேரும் சமய குரவர்கள். இதுல ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கிடையாது. திருஞான சம்பந்தர் சீர்காழியில பிறந்தவர், திருநாவுக்கரசர் திருவாங்கூர்ல பிறந்தவர், நம்பியாரூரர் நம்முடைய திருநாவலூரில் பிறந்தவர், மாணிக்க வாசகர் திருவாதூர். அப்ப ஊர் கூட 4 பேருக்கு ஒண்ணு கிடையாது. ஒரு குருநாதரிடம் இவர்கள் தீட்சை பெற்றவர்கள் அல்ல. ஒருவருக்கொருவர் குரு மாணவர் என்ற அடிப்படையில் இல்லை. எனவே இவர்கள் சமய குரவர்கள். இப்ப சந்தானம் என்று சொன்னால் தொடர்பு, பரம்பரை, ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றுவது என்று பொருள். அப்ப சந்தான குரவர் என்று சொன்னால் தந்தை மகன் உறவு போல குரு மாணவர் என்கின்ற உறவு முறையில் ஒருவரோடு ஒருவர் தொடர்புடைய மரபு ஆதலால் இதற்கு சந்தான மரபுன்னு சொன்னாங்க. சரி, இப்ப இந்த சந்தான மரபை 2ஆ பிரிச்சுக்கிறோம். சமய மரபு ஒண்ணுதான், அவங்க 4 பேர் தான். சந்தான மரபை 2ஆ பிரிக்கிறோம். அகச்சந்தான மரபு, புறச்சந்தான மரபு. தெளிவா அப்படியே கேட்டுட்டே வாங்க. அகச்சந்தான மரபு, புறச்சந்தான மரபு. சரி, அகச்சந்தான மரபு அப்படின்னா அகம் என்றாலே வெளியில நம்மால் காட்ட முடியாது. மனசு எங்க இருக்கு? அகம், காட்ட முடியாது. காதல், பக்தி எதையுமே நம்மளால வெளிப்படையா எடுத்து காட்ட முடியாது. அதனால அதுக்கு அகம்னு சொன்னோம். அதுபோல அகச்சந்தான மரபு என்பது நம்மால் பார்க்க முடியாதது, உலகியலோடு தொடர்பு இல்லாதது. புரியுதா? இப்ப இந்த இடத்துல நாம ரொம்ப கவனமா அதை அணுகணும். சிவபெருமான் ஆகமங்களையும் ஆகம பொருளையும் சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த சாத்திரத்தையும் அருளுகின்றார். இது அகச்சந்தானத்தினுடைய முதல் கட்டமாக நாம பார்க்கிறோம். யாருக்கு அருளுகின்றார்? நந்தி தேவருக்கு அருளுகின்றார். சிவபெருமானுக்கும் நந்தின்னு பேர் உண்டு. நந்தி நாமம் நமச்சிவாய என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். எனவே நந்தி என்பது சிவபெருமானையும் குறிக்கும், நந்தி அருள் பெற்ற அவரையும் நந்தின்னு குறிக்கும். அப்ப சிவபெருமான் என்ன பண்றாருன்னா இதை நம்ம தெளிவா பார்க்கணும். நம்ம சைவ சித்தாந்தத்திலே இந்த பாடல் வரும். சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம், எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி, சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். எனவே அந்த சொல்லாமல் சொல்லுதல்னா அவர் சின்முத்திரை காட்டுகிறார். சின்முத்திரை காட்டுகிறார். கட்டை விரல் இறைவன், ஆள்காட்டி விரல் ஆன்மா, நடுவிரல் ஆணவம், மோதிர விரல் கண்மம், சுண்டு விரல் மாயை. இதுல இந்த தத்துவம் எல்லாருக்கும் தெரியும். புதிதாக இதில் இணைந்திருக்கிறவர்களுக்காக நான் சொல்றேன். கட்டை விரல் எல்லாவற்றுக்கும் பிரதானம், எனவே அதை இறைவன் என்று குறித்தார்கள். ஆள்காட்டி விரல் ஆன்மா. இது எப்பயுமே எப்படி இருக்குது? கட்டை விரல்ல இருந்து பிரிஞ்சு இருக்குது. எதோட சேர்ந்து இருக்கு? ஆணவம் கண்மம் மாயையோட சேர்ந்து இருக்கிறது. ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை விடும் பொழுது அது ஒரு முயற்சி எடுக்கணும். யாரை நோக்கி? இறைவனை நோக்கி. அப்ப இப்படி இருக்கிற இறைவன் உயிரை நோக்கி அந்த உயிரை அவன் பற்றி கொள்ளுகிறான். நீங்க நல்லா பாருங்க, உயிர் இறைவனை நோக்கி வரும்பொழுது இறைவன் இப்படி இல்ல, இந்த கட்டைவர்கள் எப்படி போய் பற்றுது பாருங்க. அப்ப இறைவன் உயிர்கள் தம்மை நோக்கி வர தொடங்கியவுடன் அவனாக சென்று பற்றுகின்றான். இதைத்தான் இந்த தத்துவம் நமக்கு காட்டுகிறது. அப்ப உயிர் இறைவனை நோக்கி பயணிக்கும் பொழுது கட்டை விரலாக இருக்கக்கூடிய இறைவன் அந்த உயிரை பற்றி விடுகிறான். இதைத்தான் சொல்லாமல் சொல்லுகிறார் சின்முத்திரை வாயிலாக, தட்சணாமூர்த்தி வடிவமாக. என்னுடைய நினைவுக்கு ஞானசம்பந்தருடைய அற்புதமான ஒரு பாடல் வருகிறது. திருஅழுகுற்றிருக்கையில் இந்த செய்தியை சொல்லுகிறார். ஓரால் நீழல் ஒன்கடல் இரண்டும் முப்பொழுது ஏத்திய நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை. நால்வர்க்கு ஒளி நெறி காட்டினை. இந்த ஒளி நெறின்னு பேர்.
ஒளி நெறி. சைவ சித்தாந்தத்திற்கு மற்றொரு பேர் ஒளி நெறி. இது விளக்கத்தை செய்கிறது. ஆன்மா ஆணவ இருளில் மறைப்புண்டிருக்கும் பொழுது ஒளியால் அந்த இருளை விளக்கி ஆன்மாவினுடைய ஒளியை வெளிப்பாடு செய்கிறது. ஒரு வெளிச்சத்தை கொடுத்து இன்னொரு வெளிச்சத்தை எடுத்துக் கொள்வது. அப்ப சிவ ஒளியை காட்டி ஆன்மாவுக்கும் ஒளி இருக்குங்க. ஆன்மாவும் அறிவுடைய பொருள். தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மா ஜடப்பொருள் அல்ல. ஆன்மா தாங்கி இருக்கிற இந்த உடம்பு தான் ஜடப்பொருள். ஆன்மா அறிவுடைய பொருள். ஆனா ஒரே ஒரு வேறுபாடு இறைவனுக்கும் ஆன்மாவுக்கும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இறைவனும் அறிவுடைய பொருள், ஆன்மாவும் அறிவுடைய பொருள். ஆன்மா முட்டாள் அல்ல. சைவ சித்தாந்தம் அப்படி சொல்லவே இல்லை. ஆன்மாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆன்மாவுக்கு யாராவது சொல்லணும். சொன்னால் புரிந்து கொள்ளுகின்ற அறிவு, சொல் புத்தி. இறைவனுக்கு சுய புத்தி. இந்த ரெண்டு தான் அறிவுல. இறைவன் தானே உணரும் அறிவுடைய பேராற்றல் உடையவன். ஆன்மா அறிவிக்க அறியும் அறிவுடையது. எனவே இது ஜடப்பொருள் அல்ல. ஆன்மா தாங்கி இருக்கிற கருவிகரணங்கள் ஜடப்பொருள். எனவேதான் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ தாயுமானவர் சொல்றார். நீ என்னைக்கு இருந்தியோ, யார இறைவனை சொல்றார், நீ என்ன இருந்தியோ அன்னிலிருந்து நானும் இருக்கிறேன். எனவே பதியினை போல் பசு பாசம் அனாதி. திருமந்திரம். பதி உண்மை என்றால் பசு உண்மை, பாசமும் உண்மை. இந்த மூன்றும் அழிவில்லாதது. ஏன் அழிவில்லாதது? மூன்றும் தோற்றுவிப்பார் இல்லாதது. எந்த பொருள் தோன்றவில்லையோ அந்த பொருளுக்கு அழிவு இல்லை. இப்போ ஒரு சட்டை இருக்கு, அதை நாம் தோற்றுவிக்கிறோம். அதற்கு ஒரு வேலிடிட்டி பீரியட் உண்டு. இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற அத்தனை பொருளுக்கும் ஒரு காலம் நிர்ணயம் செய்யப்பட்டு விட்டது. இந்த உடம்புக்கும் ஒரு காலம் உண்டு. அந்த காலம் வரையும் இந்த உயிர் இந்த உடம்பில் தங்கி இருக்கும். அப்புறம் ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே என்பது போல இந்த கூட்டை விட்டு உயிர் பிரிந்து விடும். இது ஒரு கூடு தான். அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆன்மா அறிவுடைய பொருள், அறிவிக்க அறியும். அப்ப ஆன்மாவுக்கு நல்லது அறிவிச்சாலும் அறியும், கெட்டதையும் அறிவிச்சாலும் அது அறிந்து கொள்ளும். ஆன்மாவுக்கு அதை பகுத்து பார்ப்பதற்கான ஞானத்தை இறைவன் கொடுக்கிறான். அதுக்கு பேரு தான் ஒளி நெறி. ஆன்மாவுக்கு இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து பார்க்கக்கூடிய ஆற்றலை பெருமான் கொடுக்கிறான். அதுதான் ஒளி நெறி. அதைத்தான் நால்வருக்கு சொல்லி கொடுத்தார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார் என்று சொல்லக்கூடிய 4 பேருக்கு பெருமான் சொல்லி கொடுத்தான். அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? ஒவ்வொரு பகுதியாக சென்று ஒவ்வொருத்தருக்கும் சொன்னாங்க. அதுல 8 பேர் நந்தி அருள் பெற்ற நாதனை நாடிடின். யார் யாரெல்லாம் நந்தி அருள் பெற்றவர்கள்? திருமூலர் சொல்றார். நாங்க ஒரு 8 பேருப்பா நந்திட்டு அருள் பெற்றவங்க. நந்திங்கிறது சிவபெருமான். நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடின். நந்திகள் 4. அந்த அருள் பெற்றதால் சிவமாம் தன்மை பெற்றதால் அந்த உயிருக்கு சிவம் ஏறி விடுகிறது. எனவே நந்தியினுடைய பெயரை அதுவும் தாங்குகிறது. யாரு? 4 சனகர், சனந்தனர், சனாதனர், சனற்குமார். இந்த 4 பேர். மீதி 4 பேர் யாரு அப்படின்னா சிவயோக மாமுனி. நந்திகள் 4, சிவயோக மாமுனி, மன்று தொழுத பதஞ்சலி வியாக்கிரமர். சிவயோக மாமுனி ஒருத்தர் 5வது, 6வது பதஞ்சலி. மன்று தொழுதன, இந்த இடத்துல மன்று என்பது சிதம்பரம், தில்லை சிற்றம்பலத்தை வழிபாடு செய்த பதஞ்சலி வியாக்கிரபாதர். புலிக்கால் முனிவர் தெரியும் நமக்கு. வியாக்கிரபாதர், பதஞ்சலி பாம்புரு கொண்டவர். இவங்க 2 பேரும் வழிபட்டு ஆக மொத்தம் 7 ஆச்சு. அடுத்து சொன்னார் என்னையும் சேர்த்து 8 பேர்னு சொன்னார். என்றிவர் என்னோடு என்மருமாமே. திருமந்திரம். அப்ப அகச்சந்தான குறவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த சனற்குமாரர்ல அவங்களுடைய 4 பேர். அந்த 4 பேர்ல 8 பேரானது 8 பேர்ல சனற்குமாரர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய ஞானத்தை சத்திய ஞான தரிசினிகள் என்பவருக்கு உபதேசமாக கொடுக்கிறார். இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அகச்சந்தான மரபு. என்னன்னா புறச்சந்தான மரபுக்கு போல சனற்குமாரர் யாருக்கு கொடுக்கிறார்னா சத்திய ஞான தரிசினிகளுக்கு கொடுக்கிறார். சத்திய ஞான தரிசினிகள் யாருக்கு கொடுக்கிறார்னா பரஞ்சோதி மகாமுனிவருக்கு கொடுக்கிறார். இந்த பரஞ்சோதி மகாமுனிவர் வரையும் அகச்சந்தான குறவர்கள். புரிஞ்சுக்கணும். சனற்குமாரர், சனற்குமாரர்ல இருந்து சத்திய ஞான தரிசினிகள், சத்திய ஞான தரிசினிகள்ல இருந்து
பரஞ்சோதி மகாமுனிவர் இவர்கள் வரையும் உள்ள மரபு அகச்சந்தான மரபு. இந்த அகச்சந்தான மரபிலிருந்து தோன்றியது புறச்சந்தான மரபு. அது இந்த பூமியில், இந்த பூமி எப்படிப்பட்ட பூமி? சிவன் உய்ய கொள்கின்ற ஆறென்று நோக்கி என்று சொல்வார். சிவனே இங்கே உயிர்களை சந்தித்து உய்தி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட பெருமையுடைய பூமி. 64 திருவிளையாடல்களையும் இந்த மண்ணில் பெருமான் நிகழ்த்தி காட்டி அற்புதம் செய்த பூமி. எனவே புறச்சந்தான மரபு இந்த பூமியில் தொடங்குகிறது. அந்த புறச்சந்தான மரபு யார் அப்படின்னா, நம்ம பரஞ்சோதி முனிவர்ல இருந்து நேரடியா சுவேதவன பெருமாள், இந்த கதையெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க குறிப்பு மட்டும் போட்டுட்டே வந்துருங்க. சுவேதவன பெருமாள் என்று சொல்லுகின்ற ஒரு குழந்தையை பார்க்கிறார். யாரு? பரஞ்சோதி முனிவர். அவர் அப்படி வான் உலகத்தில் அந்த காற்றில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது யாரை பார்க்க? பொதிய மலையில் இருக்கக்கூடிய அகத்தியரை தரிசிப்பதற்காக போகிறார். போகிற வழியில் பெண்ணாகடத்தில் ஒரு குழந்தை தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறது. அதனுடைய பரிபக்குவத்தை பார்த்தவுடன் குருநாதர் வருகிறார். இதுதான் நம்முடைய சைவம் நமக்கு கத்து தருகிறது. குருநாதர் நீ தேடி போக வேண்டாம். மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையால் தொடங்கினவருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே. தேடி போன்னு சொல்லவே இல்லை, வாய்க்கும் பராபரம். அப்ப ஒழுங்கா நம்முடைய கடமைகளை செய்து கொண்டு இறை வழிபாட்டில் நின்று நம்முடைய பற்றுக்களில் இருந்து நாம் புளியம் ஓடு போல பிரிந்து அதில் இருக்கும். புளியன் காயாக இருக்கும் பொழுது ஓடு பிரியாது. அது நம்முடைய இளமை காலம். நாள் ஆக 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 அந்த புளியம் பழம் பழுத்து இழைத்து, வினையால் இழைத்துன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இழைக்கும் பொழுது ஓடு தனியா புளியம்பழம் தனியா மாறிடும். அப்படி ஆகும் பொழுது இறைவன் குருவை அனுப்புவான். மணிவாசகருக்கு இறைவனே குருவாக வந்தது போல. அப்ப இதுல நம்ம புரிஞ்சுக்கணும், பரஞ்சோதி முனிவருடைய அந்த பார்வை அந்த குழந்தையின் மீது படுகிறது. இது இவ்வளவு பக்குவத்தில் இருக்கிறது இந்த குழந்தை என்று அந்த குழந்தை இடத்தில் இறங்கி அந்த குழந்தைக்கு 5 எழுத்து மந்திரத்தை உபதேசம் செய்து தீட்சா நாமம் தருகிறார். இது நம்முடைய சைவத்துல தீட்சை வழங்கும் பொழுது ஒரு நாமத்தை இடுவது, குருநாதர் ஒரு நாமத்தை கொடுப்பார். அந்த நாமம் என்ன அப்படின்னா, தன்னுடைய குருநாதருடைய பெயரை தமிழில் சொல்லுகிறார். எனவே சைவ சித்தாந்தம் தமிழர்களுக்கு உரிய தனிப்பெரும் தத்துவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அகச்சந்தான மரபாக இருந்த அந்த நிலையில் வடமொழி பெயராக இருந்த அந்த சைவ சித்தாந்தம் மண்ணுலகில் வரும் பொழுது தமிழாக வருகிறது. சத்திய என்றால் மெய் என்று பொருள். ஞான அறிவு, தரிசினி பார்த்தவர் கண்டவர். எனவே சத்திய ஞான தரிசினி என்கின்ற பெயரை தமிழில் சிவஞான போதத்தை தமிழில் அகச்சந்தான மரபிலிருந்து புறச்சந்தான மரபை தோற்றுவிக்கின்ற அந்த பிள்ளைக்கு பரஞ்சோதியார் மெய் கண்டார் என்று தமிழ் படுத்தி கொடுக்கிறார். அங்கிருந்து தமிழ் சைவ சித்தாந்தம் தொடங்கிறது. எனவே சைவ சித்தாந்தம் என்பது தமிழர்களுடைய முப்பொருள் உண்மை, தமிழர்களுடைய தனிப்படும் சொத்து. இதுல இருந்து அது வந்துச்சா, அதுல இருந்து இது வந்துச்சா, அதுல இருந்து இதை மொழிபெயர்த்தாங்களா, இதுல இருந்து அதை மொழிபெயர்த்தாங்க, இந்த கவலைக்கே போக வேண்டாம். தமிழர்களுடைய தனிப்பெரும் அறிவு சைவ சித்தாந்தம். வடமொழி என்று நாம் இதெல்லாம் பிரித்து பார்த்து நமக்குள் மொழி துவேஷத்துக்குள்ள போயிட வேண்டாம். இது தமிழர்களுடைய சொத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அங்கேயே மாறிடுச்சு. அகச்சந்தானத்தில் இருந்தவரை இருந்த மரபு மாறி புறச்சந்தானம் குறவர்கள் மண்ணுலகில் தோன்றும் பொழுது தமிழாக இது தொடர்கிறது என்பதை மெய்கண்டார் என்கின்ற தமிழ் பெயரில் புறச்சந்தானம் தொடங்குவதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம். சரி, அப்ப மெய்கண்டார் இங்கிருந்து புறச்சந்தானம் ஆரம்பிக்குது. அகச்சந்தானம் முடிஞ்சிருச்சு. மெய்கண்டார், அவருடைய மாணவர் அருள்நந்தி சிவம், அவருடைய மாணவர் மறைஞான சிவம், அவருடைய மாணவர் உமாபதி சிவம், அதுக்கப்புறம் அப்படியே நமச்சிவாயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்முடைய அந்த மரபுல பாத்தீங்கன்னா திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் நமச்சிவாய மூர்த்திகள் வரை. அதாவது இதுல அருள் நமச்சிவாயர் வரும் உமாவதி சிவத்திலிருந்து. அந்த அருள் நமச்சிவாயத்தில் சித்தர் சிவபிரகாசர் வருவார். சித்தர் சிவபிரகாசத்தில் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள். அந்த ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் மூவலூர் ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்திகள் தான் நம்முடைய திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குரு முதல்வர். இப்படியாக அந்த திருக்கைலாய பரம்பரை ஏன் சிவத்திலிருந்து தொடங்கியது. சிவம் கைலாய மலையிலிருந்து அருளிய அந்த ஆகமத்தை, சிவ அனுபவத்தை,
சிவானுபவத்தை இவர்கள் எல்லாம் புறச்சந்தான குறவர்களாக இருந்து நமக்கு சொன்ன காரணத்தினால் இந்த பரம்பரை திருக்கயிலாய பரம்பரை. இந்த ஏன் திருக்கயிலாய பரம்பரை என்பது நிறைய பேருக்கு இது புரியறதுக்கு இந்த வரலாறு தேவை. ஏன் திருக்கயிலாய பரம்பரை நாம் சொல்றோம்னா அங்கிருந்து இந்த வரலாறு வருகிறது. குரு மாணவராக, குரு சீடராக இந்த மரபு தொடர்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இதற்குள் பயணிக்க போறோம். இப்ப நம்ம அங்க சிவத்தை தேடி போறோம். எப்படி போறோம்? இந்த குருநாதர்களுடைய உபதேசம் வழியாக நாம் பார்க்கிறோம். இனிமேல் அகச்சந்தான குறவர்களை பத்தி நமக்கு பேச வேண்டிய அவசியம் இல்ல. புறச்சந்தான குறவர்கள் நமக்கு என்ன செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்க, அவங்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சரி, இப்ப நம்ம அருமையான விஷயம், 14 சாத்திர நூல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சித்தாந்த சாத்திர நூல்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் மொத்தம் 14, திருமுறைகள் நமக்கு மொத்தம் 12. இத அந்த காலத்துல நினைவுல வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடல் பாடி கொடுத்திருக்கிறாங்க. அருமையான பாட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பழைய புலவர்களுக்கு, பழைய நம்முடைய ஐயாக்களுக்கு எல்லாம் நமக்கு இந்த பாட்டு தெரியும். 8 தொகை அப்படின்னா உடனே அவங்க நற்றினை, நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து 8 தொகை ஒரே பாட்டுல சொல்லுவாங்க. 8 தொகை நூல்கள் என்னென்ன? ஐயா 10 பாட்டு. முருகு புறநாறு, மானிரண்டு முல்லை, பெருகு வளமுதிரை காஞ்சி, மறுபினிய கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டினப்பாலை, கடாத்தொடும் 10 பாட்டு சொல்லிடுவாங்க. ஐயா 14 கீழ்கணக்கு நூல்கள் சொல்லி வாயமுடுறதுல 4 அடி 4 மணி 440 5 முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு ஏலாதி என்பவே கைநிலையமாம் கீழ்கணக்கு. 18 நூல் ஒரே பாட்டுல. இப்படி அந்த காலத்தில் சொல்லுகிற ஒரு வழக்கம் நினைவில் வைத்துக் கொள்வதற்காக, அப்படி இந்த 14 சித்தாந்த சாத்திரங்களையும் நினைவு வைத்துக் கொள்வதற்கு ஒரு அருமையான பாடல். உந்தி களிறு உயர்போதம் சித்தியார். அந்த வரிசை முறை அப்படியே கால வரிசைப்படி. சிவஞான போதத்திற்கு மூத்தது 2 நூல்கள் இருக்கு. 2 நூல்கள் சிவஞான போதத்திற்கு காலத்தால் முற்பட்ட நூல்கள். திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார். இந்த 2 நூல்களை முன்னாடி அழகா வைக்கிறாங்க பாருங்க. உந்திகளிறு உயர் போதம் சித்தியார், பிந்து இருபா உண்மை பிரகாசம், வந்த அருள் பண்பு வினா போற்றி கொடி பாசம் இலா நெஞ்சு விடு உண்மை நெறி சங்கற்பம் உற்று அப்படின்னு ஒரு தனிப்பாடல் 14 சித்தாந்த சாத்திரங்களையும் சொல்லுகிறது. இதுல நாம எப்படி பார்க்க போறோம்னா, திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், சிவஞான போதம், சிவஞான சித்தியார், போற்றி பகருடை. அடுத்து என்னென்ன இருக்கு? போற்றி பகருடை அடுத்தது நமக்கு உண்மை அருள்நந்தி சிவாச்சாரியார் எழுதிய 20 அப்புறம் உண்மை விளக்கம், அதுக்கப்புறம் சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, கொடிக்கவி, நெஞ்சுவிடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம் என்று சொல்லக்கூடிய நூல்கள். இதுல 8 நூல்களை உமாபதி சிவாச்சாரியார் அருளி இருக்கின்றார். 2 நூல்களை அருள்நந்தி சிவம் அருளி இருக்கிறார். முதன்மையான நூலாக கருதப்படுகின்ற சிவஞான போதத்தை மெய்கண்டார் அருளி இருக்கின்றார். இப்ப நமக்கு புறச்சந்தான மரபு 4 பேர் சொல்றோம். மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மெய்கண்ட சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம். இந்த 4 பேருடைய வரலாறை இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இப்ப மெய்கண்டாருடைய வரலாறை நாம தெரிஞ்சுக்க போறோம். யாரு? பெண்ணாகடம்னு ஒரு ஊர், அதற்கு திரு தூங்கானை மாடம்னு பேருங்க. பெண்ணாகடத்துக்கு என்ன பேரு? திரு தூங்கானை மாடம். அங்கதான் நம்முடைய நாவுக்கரசருக்கு சூலமும் இடபமும் பெருமான் பொறித்தான். கோச்சங்கச்சோழன் கட்டிய மாடக்கோவில். பொன்னார் திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் நாவி காப்பதற்கு இச்சையுண்டேல், இருங்கூற்று அகல மின்னாரும் மூவிலை சூலம் என் மேற்பொறி, மேவு கொண்டல் துண்ணார் கடந்தையுள் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே. அந்த தூங்கானை மாடத்துல நான் திருமுறை இல்லாம சித்தாந்தம் சிந்திக்கிற வழக்கம் இல்லை. பெரியவர்கள் அதை பொறுத்தருள வேண்டும். திருமுறை இல்லைன்னா சைவ சித்தாந்தமே இல்லை என்கின்ற கொள்கையை என்னுடைய குருநாதர்கள் எனக்கு மனசுல ஆழமா பதிய வச்சுட்டாங்க. எனவே திருமுறை கண் கொண்டு சித்தாந்தத்தை பார்த்தால் தான் சித்தாந்தம் புரியும்.
இதற்கு பழமையான ஒரு பழமொழி, எள்ளிலிருந்து எண்ணெய் எடுபடுவது போல தோத்திரங்களில் இருந்துதான் சாத்திரங்கள் எடுபட முடியும், இலக்கியத்தில் இருந்துதான் இலக்கணம் வர முடியும், வாழ்க்கையில் இருந்துதான் வாழ்க்கை முறை வர முடியும். எனவே தோத்திரங்கள் வேண்டாம், சைவ சித்தாந்தம் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு யாராவது நினைச்சா இன்னிலிருந்து அந்த கருத்தை மாற்றிக்கொள்க என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வெறும் சைவ சித்தாந்தம் என்பது அறிவுவாதம், தோத்திரங்கள் என்பது உணர்வுவாதம். உணர்வுதான் இறைவனை காட்டும், அறிவு இறைவனை புரிய வைக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. திருமுறைகள் இறைவனை காட்டும். பெம்மான் இவன் அன்றே காட்டுச்சு திருமுறை. சாத்திரங்கள் என்ன பண்ணும்? இவன் யார், அவன் அவள் அது எனும் அவை மூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்பார் புலவர். யார் இறைவன் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கும். ஆனால் பெம்மான் இவன் அன்றே, இவன் என்கின்ற சுட்டி காட்டக்கூடிய ஒரே தகுதி உடையவை திருமுறைகள். எனவே திருமுறைகள் கண் கொண்டு சித்தாந்தத்தை நோக்கினால் நமக்கு பெருமான் இது வலதுகன், இது இடதுகன், நெற்றிக்கண்ணாக இருக்கக்கூடிய அந்த ஞானத்தை அவன் நமக்கு திறந்து விடுவான். திருமுறைகள் வலதுகன், சித்தாந்த நூல்கள் இடதுகன். இந்த நெற்றியில் இருக்கக்கூடிய ஞானக்கண், இந்த ரெண்டு கண்ணாலேயும் நாம பார்க்க தொடங்கிட்டோம்னா நெற்றிக்கண் பெருமான் ஞானக்கண்ணாக இருந்து தொடங்குவான். எனவே இது வேண்டாம் அது வேண்டாம். அதே மாதிரி திருமுறை படிக்கிறவங்க சித்தாந்தம் வேண்டாம் நினைக்க கூடாது. அறிவும் வேணும், ஞானமும் வேணும் இல்லையா? உணர்வு, அறிவு, ஞானம், இந்த மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கண்கள். சைவத்துக்கு மூன்று கண்கள் எது? ஒன்று உணர்வு, மற்றொன்று அறிவு, மற்றொன்று ஞானம். இந்த மூன்றும் இல்லைன்னா நமக்கு எது குறைஞ்சாலும் மிகினும் குறையினும் நோய் செய்யும் திருவள்ளுவர் சொல்லுவார். இதுல ஏதாவது ஒண்ணு கூட குறைச்ச இருந்தாலும் அது நமக்கு பிரச்சனையை கொடுக்கும்னு சொல்லுவார். அது போல அந்த பெண்ணாகடம் என்கின்ற தூங்கானை மாடம், யானை படுத்திருப்பது போல தூங்கு ஆனை மாடம், அதுதான் பெண் ஆகடம் என்றால் பெண் யானை படுத்திருப்பது போல அந்த விமானத்தினுடைய அமைப்பு. அதனால அதற்கு பெண்ணாகடம்னு பேரு. அந்த ஊர்ல அச்சுத கலப்பாளர், இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம், இந்த இடத்தில் இதை பொருத்தமாக சொல்வதை தவிர வேறு வேலை எனக்கு இல்லை. அச்சுத கலப்பாளர்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய மனைவி மங்களவல்லி. இது ரொம்ப பல நூல்கள் இல்ல. நம்முடைய தாமா வெள்ளைவாரணர் ஐயா அதை ஆராய்ச்சி செய்து எழுதியிருக்கிறார்கள். அவருடைய மனைவி பேர் எங்கேயுமே இல்லை, அந்த குறிப்பை அவர்கள் தான் தருகிறார்கள். மங்களவள்ளி அவர்கள் திருவெண்ணைநல்லூரை சார்ந்தவர்கள். எனவே அந்த திருவெண்ணைநல்லூர்ல மங்களவள்ளிக்கும் நம்முடைய அச்சுத கலப்பாளருக்கும் திருமணமாகிறது பல ஆண்டுகளாக பிள்ளை பேரு இல்லை. எனவே அவர்கள் திருத்துறையூரில் இருக்கக்கூடிய தங்களுடைய குருநாதரை சந்திக்கிறார்கள். அந்த குருநாதர் அவர் போய் பார்க்கிறார்கள். அந்த குருநாதர் அந்த காலத்துல அவருக்கு சகல ஆகம பண்டிதர். அவர் யாரு? சகல ஆகம பண்டிதராக இருக்கக்கூடிய அந்த குருநாதரை சந்திக்கிறார்கள். அந்த குருநாதர் ஒரு திருமுறை புத்தகத்தை எடுத்து வருகிறார். அந்த குருநாதருக்கு என்ன பேர் அப்படின்னா சதாசிவ சிவாச்சாரியார். அவர் சிவாச்சாரியார் மரபுல வந்தவர். சதாசிவம், அருள்நந்தி சிவத்தினுடைய பெயர் சதாசிவம். அவருடைய ஆகம புலமை காரணமாக அவருக்கு சகல ஆகம பண்டிதர் என்பது விருது பெயர், மறந்துடக்கூடாது. இயற்பெயர் சதாசிவம். அருள்நந்தி சிவம்ன்றது பின்னாடிதான் அவருக்கு பெயர் வருது, அது தீட்சா நாமம், பின்னாடி நான் வரும்போது சொல்றேன். அப்ப அவர் திருமுறையில் திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தில் கயிறு சாற்றுகிறார். திருவெண்காட்டு திருப்பதிகம் வருகிறது. கண் காட்டும் நுதலானும் கண்ணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. அதுல இரண்டாவது பாடல், பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும்
வேயனதோள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே என்ற அற்புதமாக குறிப்பை வைத்து நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அச்சுத களப்பாளருக்கு பதில் சொல்லுமா போலே அருளியிருக்கிறார். எனவே சதாசிவ சிவாச்சாரியார் கவலை வேண்டாம், திருவெண்காட்டுக்கு சென்று பெருமானை நினைந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கள், அங்கே இருக்கக்கூடிய சூரிய சந்திர அக்னி தீர்த்தங்களில் நீங்கள் மூழ்கி பெருமானை வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பிடுறார். இவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். அப்பொழுது பெருமான் அசரீரியாக ஞான சம்பந்தருடைய வாக்கு பொய்யாக கூடாது என்பதற்காக அச்சுத களப்பாருடைய சாதகப்படி அவருக்கு அந்த பிறவியில் மகப்பேறு இல்லை. ஆனால் ஞான சம்பந்தர் எனதுரை தனதுரையாகன்னு பாடிட்டார், ஆணை நமதேன்னு பாடினவர். எனவே ஞான சம்பந்தருடைய வாக்கு பொய்யின்னா இறைவனுடைய வாக்கு பொய்யின் ஆயிடும். எனவே அவருடைய வாக்கு பொய்யாக கூடாது என்பதற்காக ஞான குழந்தையை அவர்களுக்கு அருளுகின்றான். எனவே திருவெண்காட்டில் இருக்கக்கூடிய அந்த வெண்காட்டு ஈசனுக்கு ஸ்வேதவன பெருமான் என்று பெயர். எனவே அந்த பெயரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறார்கள். இப்படியாக திருமுறைதான், நல்ல கவனிங்க, திருமுறைதான் சித்தாந்த சாத்திரங்கள் புற சந்தான மரபு என்கின்றதை தொடங்குவதற்கு அடிப்படை காரணமாக அமைந்தது என்பதற்கு இதைவிடவும் வேறு சான்றுகள் காட்ட வேண்டாம். எனவே திருமுறை அருளால் தான் மெய்கண்டார் தோன்றுகிறார். எனவே அவருக்கு பிள்ளை திருநாமம் சுவேதவன பெருமாள். விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் அங்கே மேலே பரஞ்சோதியார், அகச்சந்தான மரபில் நிறைவாக இருக்கக்கூடிய பரஞ்சோதியார் வான்வழியாக செல்லும் பொழுது இறங்கி வந்து அவருக்கு பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு சிவஞானத்தை அருளி செய்கிறார் உபதேசமாக. அவர் கிளம்பி போயிட்டார். இந்த குழந்தை அது முதல் 2 வயசுங்க. இதத்தான் இங்கே நான் இறைவணக்க பாடலாக பாடினேன். ஈராண்டில் சிவஞானம் பெற்றுகின்ற மெய்கண்டார் 2 வருஷத்துல அவருக்கு கிடைச்சிருச்சு. அப்படி ஞானம் பெற்ற உடனே தன் சோடு பிள்ளைகள் எல்லாம் அழைச்சு உட்கார வச்சு சிவஞான போதத்தை சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. எப்பா, இந்த உலகத்துல 3 தாயா, அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின். அப்போ ஒரு சின்ன குழந்தை எந்திரிச்சு கேக்குது, அதுங்கெல்லாம் தானாவே இருக்குமா? இருக்காது. ஒருத்தன் தோற்றுவிக்கணும். தோற்றிய திதியே. அப்ப அதுங்கெல்லாம் அப்படியே இருக்கும்? இல்ல, ஒடுங்கும். தோற்றம் உண்டேல் ஒடுக்கம் உண்டு. சைவ சித்தாந்தத்துல அழிவு கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. படைத்தல் உண்டு. படைத்தல்னா இறைவன் உயிர்களை படைக்கல, இறைவன் உயிர்களுக்கு உடம்பை படைக்கிறான், கருவிகரணங்களை படைக்கிறான், போகத்தை படைக்கிறான், அவை வாழ்வதற்கான உலகத்தை படைக்கிறான். தனு கரண புவன போகம், உயிர்களை இறைவன் படைக்கவில்லை. தோற்றிய திதியே என்று சொன்னால் இந்த உயிருக்கு இந்த உலகத்தை கொடுக்கிறான், வாழறதுக்கு கருவிகரணங்களை கொடுக்கிறான். இதைத்தான் நமக்கு சைவ சித்தாந்தம் தெளிவுபடுத்துகிறது. எனவே படைத்தல் இன்னும் கூட நீங்க எளிமையா புரிஞ்சுக்கலாம். வீட்டுல சுவாமிக்கு நைவேத்தியம் காட்டுவோம், அதுக்கு பேரு படைத்தல்னு பேரு. படைத்தல்னா சுவாமி சாப்பிடறதுக்கு இல்ல, காட்டிட்டு நம்ம கட்டுவோம், காட்டுதல்னு பேரு. படைத்தல்னா காட்டுதல். அப்ப உயிருக்கு ஏற்ற உடம்பை காட்டுகிறான் பெருமான், அதற்கு பேர் படைத்தல். அடுத்தது ஊனும் உயிரும் இணைந்து சில காலம் இந்த மண்ணில் தம்முடைய வினையை கழிப்பது வரை அதை காப்பாற்றுகிறான், காத்தல். அடுத்து பிரிக்கிறான், கூறு செய்தல். அதனாலதான் அவனுக்கு பேர் கூற்றுவன்னு பேர். அவன் உயிரையும் உடம்பையும் தனித்தனியாக கூறு போடுறான், அதனால அவனுக்கு பேர் கூற்றுவன்னு பேர். இறைவனும் அது பிரிக்கிறான். அப்ப உயிரை அவன் கொல்லவில்லை, எனவே அழிவு உயிருக்கு இல்லை, பிரித்தல் தான் நடக்குது. அதனால அதுக்கு பேர் ஒடுக்குதல். இப்படி தூலமாக இருக்கக்கூடிய உயிரை சூக்குமமாக ஒடுக்குவதா? சைவ சித்தாந்தத்துல 5 தொழில்ல ஒடுக்குதல் தான் இருக்கே தவிர அழித்தல் இல்லை. அடுத்து அந்த தூலமாக இருந்த உயிர் சூக்குமமாக சில காலம் மறைந்திருக்கிறது. அடுத்து அதற்கு இறைவன் அருளி செய்கின்றான். என்ன அருள் செய்கிறான்? மறைந்திருக்கிற உயிருக்கு அதனுடைய வினைக்கு ஏற்றவாறு, வினை பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா, வினை முற்றிலும் தீர்ந்துருச்சுன்னா முக்தி கொடுக்கிறான். வினை இருந்தால் வினைக்கு ஏற்றவாறு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற செல்லோட நிக்கிறான் பாருங்க, அதுதான் செல்லான் என்றன்னு அர்த்தம். பொழுதனைக்கு செல்லோடயே நிக்கிறான், அதான் செல்லாம போறான். அதுதான் மணிவாசர் அன்னைக்கே சொல்லிட்டார், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா இந்த கடைசி பிறவி நமக்கு செல்லா நிக்கிற பிறவிதான்.
இல்லையா? எவ்வளவு தீர்க்க தரிசனம் பாருங்க. இந்த பயில பூரா செல்லோட தான் நிக்க போறான். அப்படின்னால செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன். அப்ப வினைக்கேற்றவாறு கொடுக்குறான். அதுக்கு பேர் அருளல்னு பேர். அப்ப படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். எனவே அழித்தல் சைவத்தில் இல்லை. அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த குழந்தை அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றியதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். எனக்கு முன்னாடியே இதெல்லாம் சொன்னாங்கன்ட்டு அந்த குழந்தை ரொம்ப பணிவோடு சித்தாந்தத்தை சொல்லுது. ஆனா சித்தாந்தம் சொல்ற பல பேர்ட்டு அந்த பணிவு இல்லை. இதை நானே கண்டுபிடித்திருக்கிறேன், இதை நானே சொல்லுகிறேன், நான் 5 தொகுப்பு சித்தாந்தம் போயிருக்கிறேன், 10 தொகுப்பு சித்தாந்தம் போயிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சித்தாந்தம் ஆணவத்தை விடுறதுக்காக படிக்க போயிட்டு சித்தாந்தம் படிச்சதுனாலே ஆணவத்தோடு இருக்கிறவங்கள நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். உதாரணம் வந்த வழி கண்டுகொள்க. நான் யாரும் என்னன்னு சொல்ல மாட்டேன், அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்ப எதை விடணும்னு படிக்க போனோமோ அதுவே அதை படித்ததால் நமக்கு அதிகமாகி விடுகிறது. இதுதான் பிரச்சனை சித்தாந்தம் படிக்கிற. அப்ப பரஞ்சோதியார்கிட்ட அவருடைய குருநாதருடைய நாமத்தை தீட்சா நாமமாக பெற்ற ஸ்வேதவன பெருமாள் என்கின்ற நாமம் மறைந்து மெய்கண்டார் என்கின்ற நாமத்தை 2 வயதில் பெற்ற அந்த குழந்தை நான் சொன்னேன்னு முதல் சூத்திரத்துல சொல்லல. என்மனார் புலவர், எனக்கு முன்னாடி இருந்த புலவர்கள், ஞானிகள், தத்துவவாதிகள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுது பாருங்க. சைவ சித்தாந்தம் படிக்கணும் அப்படின்னா சிவஞான போதத்தினுடைய முதல் சூத்திரத்தை படிச்சாவே போதும், நம்முடைய ஆணவம் போயிடும். ஒரு குழந்தை சொல்லுது, நான் சொன்னேன்னு சொல்லல. என்மனார் புலவர். தொல்காப்பியம் என்மனார் புலவர் என்ற சொல் 100கணக்கான இடங்கள்ல தொல்காப்பியர் பயன்படுத்துவார். இது என்னுடையது இல்ல, எனக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னது என்பதை பணிவாக ஒப்புக்கொள்ளுதல் சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கண்டுபிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் சொல்லுவோம் பாருங்க. அதை மறுத்து சைவ சித்தாந்தம் அழகாக அந்த பணிவை நமக்கு காட்டுகிறது. இதை நீங்க நம்பியாரூர்ல பார்க்கலாம். நிறைவு திருப்பதிகம் சுவாமியோட போய் சாயுஜ்யம் அடைகிற நேரத்துல நான் என்ன பாடல் அந்தோன்னு கேட்பார். நான் என்ன பெருசா பாடிட்டேன், எனக்கு அந்த தகுதி உண்டா? எப்ப இறைவனை கலக்கிற நேரம் அவருக்கு எவ்வளவு பெரிய தகுதி இருந்தா இறைவன் அவருக்கு வெள்ளை யானை அனுப்பி ஆட்கொள்வான். அந்த நேரத்துல கூட அந்த ஆணவம் துளி கூட வரல. என்ன சொல்றாரு? இதற்கு நான் தகுதி உடையவனா? நான் என்ன பெருசா பாடிட்டேன்? நான் என்ன பாடல் அந்தோ நாயினேனை பொருள்படுத்து. என்ன ஒரு நாய் போன்று இருக்கக்கூடிய என்ன போய் ஒரு பொருளாக சுவாமி முக்தி கொடுக்கிறானே, அதற்கு நான் தகுதி உடையவனா? எப்ப? 100வது பதிகத்துல கேட்கிறார். முதல் பதிகத்துல கேட்டிருந்தா பரவாயில்ல, 100வது பதிகம் வரை. அப்ப முக்தி அடையணும்னா ஆணவம் இருக்கக்கூடாது. எவ்வளவு பெரிய செய்தி நாம் பார்க்கிறோம் பாருங்களேன். அந்த முக்தி நிலையில் அருணகிரிநாதர் நிறைவாக பாடி முக்தி அடைந்தது கந்தர் அனுபூதி. அந்த கந்தர் அனுபூதியில 16,000 பாடல்கள் பாடியிருக்கார் திருப்புகழ். கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல் விருத்தம், சேவல் விருத்தம், மயில் விருத்தம், புய வகுப்பு, திருழுகுற்றிருக்கு, இவ்வளவு பாடின அவரு கடைசியா பாடினது கந்தர் அனுபூதி. அந்த கந்தர் அனுபூதியில சொல்றாரு, சும்மாயிரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. என்ன முருகப்பெருமான் எப்ப ஆட்கொள்ளும் பொழுது சும்மா இருன்னா, இன்னைக்கு வரையும் அதுக்கு பொருள் புரியல. யாருக்கு? அருணகிரிநாதருக்கு புரியலையா? எவ்வளவு பணிவாக, அதனாலதான் முக்தி கொடுத்தான் முருகன். சும்மா இருன்னு சொன்னாரு, அதுக்கு இன்னைக்கு வரையும் எனக்கு பொருளே தெரியலையே. 16,000 பாடல்களையும் இத்தனை பகுதிகளையும் பாடின அருணகிரிநாதர் முக்தி அடையும் பொழுது இதெல்லாம் நான் பாடினேன்னு சொல்லிக்கல, எனக்கு இன்னும் எனக்கு பொருள் புரியல, அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்று சொல்லுகிறார். முக்தி அடைந்தார். அப்ப முக்தி நிலையில் ஆணவம் அடங்க வேண்டும். அதை நமக்கு சிவஞான போதத்தினுடைய முதல் நூற்பா காட்டுகிறது. அதைத்தான் இங்கே நாம பார்க்கிறோம். அந்த அற்புதமாக அந்த ஞான மரபு தொடங்குகிறது, மெய்கண்ட சந்தான மரபு தொடங்குகிறது. குழந்தை சிவஞான போதத்தை சொல்லிக் கொடுக்கு. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து தம்முதல் குருவுமாய் தவத்தினில் இருக்க விட்டு அப்படின்னு அந்த 8ஆம் சூத்திரம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்குது. ஒரு நாள் ஆணவத்தினுடைய இயல்பு பத்தி நடத்திட்டு இருக்கு குழந்தை. குருநாதர் பக்கத்து ஊருக்கு வந்திருக்கிறார். யாரு குருநாதர்? சதாசிவ சிவாச்சாரியார், சகல ஆகம பண்டிதர். அவர் பக்கத்து ஊர் வந்திருக்காரு. ஊரே போய் அவர் வணங்கிட்டு இருக்கு. இந்த பொடி செட்டு மட்டும் போகவே இல்லை.
சிறுவர்கள் உட்கார்ந்து இவர் பாடம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. யாரு? மெய்கண்டார் சொல்ல இந்த குட்டி பசங்க எல்லாம் வரவே இல்லையே அப்படின்னு செய்தி போகுது சதாசிவ சிவாச்சாரியாருக்கு. சரி, என்ன அப்படி அவன் என்ன பண்றான், அந்த குழந்தை விளையாடிட்டு இருக்கானான்னு கேட்டார். இல்ல, அந்த குழந்தை பாடம் நடத்திட்டு இருக்கு அப்படின்னாங்க. என்ன பாடத்தை நடத்துறான் பாப்போன்னு சதாசிவ சிவாச்சாரியாரே வருகிறார், சகலாகம பண்டிதர். வந்து பார்த்தா இது ஆணவத்தை பத்தி நடத்திரு. ஆணவம் உயிருக்கு மறைப்பை செய்கிறது. ஆணவம் மூலமலம், ஆன்மாவில் சதா சர்வகாலமும் ஒட்டி கொண்டிருப்பது. ஆணவத்தை ஒழிக்க முடியாது, அழிக்க முடியாது, அடக்கித்தான் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. உடனே சகலாகம பண்டிதர் பார்க்கிறார், நாம சொல்லி பிறந்த குழந்தை அப்படின்னு அவருக்கு ஒரு ஆணவம் அப்படி சின்ன முளை விடுகிறது. ஏன்னா படிச்சுட்டாவே அது வந்துடும். அப்ப அந்த குழந்தைகிட்ட ஆணவம் ஆணவம் எதை பேசிட்டு இருக்கியப்பா, அதனுடைய சொரூபம் என்ன, ஆணவத்தினுடைய சொரூபம் என்னன்னு அந்த குழந்தை அப்படி பார்த்துச்சு. அப்பயே அவருக்கு நயன தீட்சை நடந்துருச்சு. பார்த்துச்சு. அப்படி பார்த்துட்டு அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையும் தன்னுடைய சுட்டு விரலால் சுட்டி காட்டி இதுதான் ஆணவத்தினுடைய சொரூபம்னுச்சு. அடியற்ற மரம் போல சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினார். அன்று இருந்து அவருக்கு திருநீர் கொடுத்து தீட்சா நாமம் கொடுத்து அருள் நந்தி சிவம் என்று தீட்சா நாமத்தை யாரு கொடுக்கிறா? மெய்கண்டார் கொடுக்கிறார். சந்தான மரபில 2வது மரபு தொடங்குகிறது. அவர் தலைமை சீடராகிறார். இதுலதான் நம்ம சைவ சித்தாந்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்திற்கே குல குருவாக இருந்தவர் அந்த குடும்பத்தினுடைய ஈராண்டு நிரம்பிய பிள்ளைக்கு சீடராகிறார். எனவே சைவ சித்தாந்தத்தில் வயது வித்தியாசம் இல்லை. வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறோம். இது அரசியல்ல. இங்க வாழ்த்துறதுக்கும் வயதுக்கும் சம்பந்தமே கிடையாது. குருநாதர் சின்ன வயசா இருப்பாரு, சிஷ்யர் பாத்தீங்கன்னா வயசானவரா இருப்பார். இங்க அதெல்லாம் கிடையாது. ஞானத்திற்கு வயது இல்லை. ஞானத்திற்கு என்ன இல்ல? வயது இல்லை. இதுதான் சைவ சித்தாந்தத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த குருநாதருடைய நயன தீட்சை கிடைத்தது. ஆணவத்தை பற்றி அவர் சொல்லும் பொழுது அவருடைய உபதேசம் கிடைத்தது. அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறார். நமசிவாய மந்திரத்தை சொல்லி அவருக்கு தீட்சை கொடுத்து என்ன சீடராக ஏற்றுக்கொள்ளுகிறார் மெய்கண்டார். அவர் முதல் திருவதிகை மணவாசகம் கடந்தார் வரை 49 மாணவர்கள் மெய்கண்டாருக்கு இருந்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. மெய்கண்டாருடைய காலம் என்று நாம் பார்க்கும் பொழுது 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதி, 13ஆம் நூற்றாண்டு. அதாவது இதற்கு கூட கால வரையறை 1215 இருந்து 1230 வரை அவருடைய காலமாக சொல்கிறார்கள். 12ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பகுதியில 12 ஆண்டுகள் கழித்து தோன்றியவர். 1230 அவர் பரிபூரணம், திருவெண்ணைநல்லூரில் பரிபூரணம் அடைகிறார். அவருடைய அந்த பரிபூரண நட்சத்திரம் ஐப்பசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் அவர் பரிபூரம் அடைகிறார். சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான நூலை யாத்து தருகிறார். அந்த நூலை பற்றிய குறிப்புகள் நம்ம பின்னாடி பார்க்கிறோம். இப்ப அந்த இதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன், வரலாறு மட்டும். நூல்களை தனியா 14 நூல்களை சிந்திக்க போறோம். அடுத்தது அருள்நந்தி சிவம், இவருடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும். அருள்நந்தி சிவம் நமக்கு சொன்ன மாதிரி அந்த முன் கதைகள்லாம் உங்களுக்கு தெரியும். மெய்கண்டாருடைய மூத்த மாணவராக வருகிறார். சிவஞான போதம் என்கின்ற அற்புதமான தன்னுடைய ஆசிரியர் எழுதிய, குருநாதர் எழுதிய அந்த நூலுக்கு அவர் என்ன பண்றார்? ஒரு விளக்கமாக ஒரு நூலை செய்யணும்னு நினைக்கிறார். அதுதான் சிவஞான சித்தியார். தமிழில் ஒரு பழமொழி உண்டு சைவ உலகத்துல, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்ல, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்ல, சித்தியாருக்கு மிஞ்சிய சாத்திரம் இல்லை. சைவ உலகத்துல இந்த மாதிரி ஒரு பழமொழி உண்டு. சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுள் இல்ல, சுக்குக்கு மிஞ்சிய வைத்தியம் இல்ல, சித்தியாருக்கு மிஞ்சிய சாத்திரம் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா, சிவஞான போதம் என்கின்ற 12 நூற்பாக்களான நூலுக்கு சிவஞான சித்தியார் என்ற பாடல் வடிவிலான விளக்க நூலை அருளுகின்றார் அருள்நந்தி சிவம். அது மட்டுமல்ல, 20 அவர் எழுதுகிறார். ஒரு ஆசிரியர் மாணவரிடம் கேட்கக்கூடிய கேள்விகளாகவும் பதில் ஒரு பாவகை, 2 பாவகை, வெண்பா ஆசிரியப்பா, 2 பா, 2 பா 20, இதுல 10 அதுல 10, ஆக மொத்தம் 20 பாடல்களை எழுதி முதல் பாடல் ஆசிரியரிடம் கேட்பது போலவும், அடுத்த பாடல் ஆசிரியர் அதுக்கு வினை கொடுப்பது போலவும் தான் மெய்கண்டாரிடத்தில் கற்றுக்கொண்டவற்றை வினாவிடையாக அற்புதமாக நமக்கு முதலில் பகுத்து கொடுத்தவர் அருள்நந்தி சிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த 20 என்று சொல்லக்கூடிய அந்த நூலையும் அவர் யாத்து தருகிறார். இதை பற்றியெல்லாம் நாம் அந்த குறிப்பில் பார்க்கலாம். எனவே அந்த மறைஞான சம்பந்தர் இவரிடத்தில் சீடராக சேர்கிறார்.
மூன்றாவது அகச்சந்தான மரபிலிருந்து வந்த புறச்சந்தான மரபில் மூன்றாவது சீடராக வரக்கூடியவர், மூன்றாமவராக வரக்கூடியவர் மறைஞான சிவம் வருகிறார். யாருடைய மாணவராக? அருள்நந்தியினுடைய மாணவராக வருகிறார். அவர் சீடரை சிதம்பரத்தில் சென்று பணியாற்றுக என்று பணிக்கிறார். இப்படி அருள்நந்தி சிவம் பல தொண்டுகள் செய்து புரட்டாசி மாசம் பூர நட்சத்திரத்தில் பரிபூரணம் அடைகிறார். இவருடைய காலம் மெய்கண்டாருடைய காலத்திற்கு முற்பட்டதாக தோன்றுகிறது. எனவே 12ஆம் நூற்றாண்டில், அதாவது 1185 தொடங்கி 1260 கிபி 1260 அவர் பரிபூரணம் அடைகிறார். மெய்கண்டாருக்கு முன் தோன்றுகிறார், மெய்கண்டாருக்கு பின் பரிபூரணம் அடைகிறார் என்பதை நாம் பார்த்து புரிந்து கொள்ளலாம். மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் மறைஞான சம்பந்தர். பெண்ணாகடம் என்ற நான் முன்னே குறிப்பிட்ட திரு தூங்கானை மாடத்தில் அவதரித்தவர் மறைஞான சம்பந்தர். அவருக்கு தாய் மாமா ஊர் பழமலை என்று சொல்லக்கூடிய திருமுதுகுன்றம், இன்று விருதாச்சலம்னு சொல்றோமா அந்த தாய் மாமா. அந்த காலத்துல தாய் மாமா பேர் வைக்கிறது ஒரு மரபு உண்டு. அப்ப தாய் மாமா என்ன பண்றாரு, இவருக்கு பேர் வைக்கணும்னு சொல்லும் பொழுது, எங்கள் ஊர்ல ஞானசம்பந்தர் பாடிய பாடல்ல திருக்கடை காப்புல ஞானசம்பந்தர் தன்னை மறைஞான சம்பந்தன் சொன்ன பாடல் என்று குறிப்பிட்டிருக்கிறாரு. எனவே அந்த மறைஞான சம்பந்தர்னு பாடல் வைக்கலாமே, அந்த பேரையே வைக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோருக்கும் அது ரொம்ப பிடித்ததுனால மறைஞான சம்பந்தர் என்றே அவருக்கு பேர் வைக்கிறாங்க. மூன்றாவது புறச்சந்தான குருநாதருக்கு மறைஞான சம்பந்தர். அவர் அருளந்தி சிவாச்சாரியாரிடம் தீட்சை பெறுகிறார். பெண்ணாகடம், இந்த நடுநாட்டுல இருந்தா 3 புறச்சந்தான குறவர்கள் தோன்றி இருக்கிறார்கள். நடுநாடுன்னா ஏன் பேர் அப்படின்னா, இது தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவுல இருந்தனால நடுநாடுன்னு பேர். நடுநாடு, அதாவது நமக்கு சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, மூன்றும் பெரிய நாடுகள். இதற்கு இடையில தொண்டை நாடு, நடுநாடு, கொங்கு நாடு என்று 3 சொல்லுவோம். பிற்காலத்துல நாஞ்சில் நாடு என்று கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த பகுதியை நாஞ்சில் நாடு என்று சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இப்படி அதுல இந்த நடுநாடு எதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, சோழ நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் இடைப்பட்டது நடுநாடு. எனவே இந்த நடுநாட்டில் அவதாரம் செய்தவர் நிறைய பாடல்களை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய பாடல்கள் 14 சாத்திரங்களுக்குள்ள வரல. ஏன் அப்படின்னா, அவருடைய மாணவர்கள் அவர்கிட்ட சொல்றாங்க, நீங்க சிவஞான போதத்தை அடியொற்றி உங்களுடைய குருநாதர் சிவஞான சித்தியார் எழுதினாரு, நீங்க சிவஞான சித்தியாரை அடியொற்றி நீங்கள் சில பாடல்கள் எழுதலாமே என்று கேட்ட பொழுது, சிவஞான போதம் சூத்திரம் அதற்கு விளக்கமாக என்னுடைய குருநாதர் செய்து விட்டார், எனவே இதற்கு மேல் விளக்கமாக சொல்வதற்கு எனக்கு ஞானம் இல்லை. மறைஞான சம்பந்தர் எவ்வளவு பணிவோடு அதை சொல்றாரு பாருங்க. எனக்கு அதுக்கு ஞானம் இல்லை, அதனால நான் சொல்லல அப்படிங்கிறார். அப்ப இந்த நிலையில் மறைஞான சம்பந்தருடைய அந்த பணி அங்கிருந்து தொடங்கி அவர் திரு மருதூருக்கு வருகிறார். அவருக்கு மருத தலைவன் என்றே அவரை போற்றுகிறார்கள், சைவ சிகாமணி என்று போற்றுகிறார்கள். அங்கிருந்து புறப்பட்டு சிதம்பரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்களஞ்சேரி என்ற திருக்களஞ்சேரியில் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை அமைத்துக் கொண்டு அங்கிருந்து சைவ பணிகளை, சித்தாந்த பணிகளை தம்முடைய ஆசிரியர்களாக விளங்கிய அருளந்தி சிவம், அவருக்கு ஆசிரியராக விளங்கிய குருநாதராக விளங்கிய மெய்கண்டாருடைய நூல்களை எல்லாம் அவர் சித்தாந்தமாக மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார். அப்ப ஒரு முறை இவர் தில்லைக்கு செல்கிறார். அங்க இவர் இப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பல்லக்குல ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அதுல ஒருத்தன் தீவட்டி பிடிச்சிட்டு வர்றான். பகல் நேரம். பகல் நேரத்துல பல்லக்குல ஒருத்தர் வந்துட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் தீவட்டி பிடிச்சிட்டு வரான். உடனே அவர் அந்த காட்சியை பார்த்த உடனே ரொம்ப அழகா சொல்றார், பட்ட கட்டையில் பகல் குருடு ஏகுதல் பாரீர் பாரீர் என்று குறிப்பிடுகிறார். பட்டு போன கட்டை, அதாவது பல்லக்கு திருப்பி முளைக்காது இல்லையா, அதுல அந்த உயிர்ப்பு தன்மை கிடையாது அந்த மரத்துக்கு, அதனால அது பட்ட கட்டையினர். பட்ட கட்டையில் பகல் குருடு. ஏன் பகல் குருடுன்னு சொன்னாரு? வெளிச்சத்திலேயே தீவட்டி பிடிச்சிட்டு போறான். எனவே இது பகல் குருடுன்னு சொன்ன உடனே இந்த வார்த்தை காதுல கேட்டுச்சு. அவர் பேர் உமாபதி சிவாச்சாரியார். குதிச்சுட்டார் கீழே, பல்லக்குல இருந்து கீழே குதிச்சுட்டார். குதித்து இது அவருக்கு உபதேசமாக அமைந்து அவர் காலடியில் விழுந்து வணங்கி, நான் உங்களை குருவாக பெற வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார். உடனே அவர் தீட்சை கொடுக்கல. அப்படி வா அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போகிறார். ஒரு நெசவு நெய்யக்கூடிய ஒரு தெருவுக்கு போகிறார். அங்கே அவர்கள் நெசவாளர்கள் கஞ்சி போடுறதுக்காக அந்த கஞ்சியை கொஞ்சம் வச்சிருக்கிறாங்க. அந்த இதுக்கு அந்த பருத்தி ஆடைக்கு கஞ்சி போட்டு துவைப்பார்கள். அந்த கஞ்சி இருக்குது. மறைஞான சம்பந்தர் அந்த நெசவாளர்களுக்கு எனக்கு பசிக்கிறது கொடுங்கன்னு சொன்ன உடனே
குருநாதர் கேட்டா மறுக்க முடியாது. உடனே அவங்க கஞ்சியை கொடுத்தாங்க. அந்த கஞ்சியை அவர் அருந்துவது போல இப்படி அருந்துகிறார். அந்த கஞ்சி அவருடைய முழங்கை வழியாக வழிகிறது. உடனே அதை கீழே சிந்த விடாமல் குருநாதருடைய திரு வாய் அமுது பெற்ற இது கீழே சிந்தக்கூடாது என்பதை அதை அப்படியே பிடிச்சு அவர் அறிந்து விடுகிறார். யாரு? உமாபதி சிவம். இவருக்கு பக்குவ நிலை வந்து விட்டது. குருநாதருடைய உணவை பிரசாதம் என்று கருதி அதை வீண் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற இந்த உள்ளம் யாருக்கு? உமாபதி சிவாச்சாரியாருக்கு வந்த உடனே அழகாக அதை ஏந்தி அவர் அருந்திய அந்த காட்சியை பற்ற உடனே அவரை சீடராக ஏற்றுக்கொள்கிறார். இவர் தில்லையிலிருந்து திருக்கலாஞ்சேரி சென்று அவரிடத்தில் சிவானந்த பொருளை எல்லாம் பெறுகிறார். அப்படி அந்த நேரத்தில் திருக்கலாஞ்சேரியிலிருந்து நம்முடைய மறைஞான சம்பந்தர் நூல்கள் செய்திருக்கிறார். 2 நூல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. சிவ தருமோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல், அடுத்தது சைவ சமய நெறி. இந்த நூல்கள் சித்தாந்த நூல்களை சேர்க்கப்படல. ஆனால் இவை சைவ சித்தாந்த கருத்துக்களை தாங்கிய சைவ சமய நெறிகளை தாங்கிய நூல்களாக நமக்கு கிடைத்திருக்கின்றன. எனவே சிவ தருமோத்திரம், சைவ சமய நெறி என்ற நூல்களை அவர் யாத்திருக்கிறார் மறைஞான சம்பந்தர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் ஆவணி உத்திரத்தில் திருக்கலாஞ்சேரியிலேயே பரிபூரணம் அடைகிறார். அவருடைய அந்த சமாதி திருக்கோவில் திருக்கலாஞ்சேரியை நம்ம சென்று பார்த்தால் வழிபாடு செய்யலாம். அப்படி மறைஞான சம்பந்தருடைய வரலாறு. அதற்கு அடுத்ததாக புறச்சந்தான குரவர்களில் 4ஆம் அவராக போற்றக்கூடியவர் உமாபதி சிவம். அந்த உமாபதி சிவம் மறைஞான சம்பந்தருடைய மாணவர். அவர் வடமொழியிலும் தமிழ் மொழியிலும் புலமை மிக்கவர். ஆரம்ப காலத்துல வடமொழியில தான் நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியர் எழுதின பவுட்கர ஆகமம் என்கின்ற வடமொழி நூலுக்கு அவர் எழுதின விளக்க உரை, அதுக்கு பேர் பாஷ்யம்னு பேர். பாஷ்யம் என்று சொன்னால் பேருரை. சிவஞான போத மாபாடியம், சிவஞான முனிவர் எழுதியிருப்பார். பாடியம் என்றால் பாஷ்யம் என்பதனுடைய தமிழ் பேருரை, மாபாடியம்னா பேருரை. அப்படி அந்த பவுட்கார ஆகமத்திற்கு அவர் எழுதிய அந்த வடமொழி விருத்தி உரை இருக்கு பாருங்க, பாஷ்யம். ரொம்ப மாதிரி நிறைய அவர் வடமொழி நூல்களுக்கு அவர் ஆசிரியராக இருந்திருக்கிறார். உமாபதி சிவாச்சாரியார் தீட்சை பெறுவதற்கு முன்னால் மறைஞான சம்பந்தருக்கு சீடராக மாறியவுடன் அவரிடத்தில் என்னுடைய மாணவர்கள் எல்லாம் என்னை சிவஞான சித்தியாருக்கு விளக்கம் எழுதுமாறு, சைவ சித்தாந்தத்திற்கு எளிய விளக்கம் எழுதுமாறு தூண்டினார்கள். பெருமான் அந்த வேலையை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறான் என்று சொல்லி அவருக்கு அருட்கட்டளை இடுகிறார்கள். யாருக்கு? உமாபதி சிவாச்சாரியாருக்கு. 8 நூல்கள் உமாபதி சிவாச்சாரியார் 14 நூல்கள் எழுதியிருக்கார். இதை தனியாகவே சித்தாந்த அட்டகம் என்று பெருமைப்படுத்துகிறார்கள் சைவ உலகத்துல. 14 நூல்கள்ல 8 நூல்கள் உமாபதி சிவம் மட்டுமே எழுதிய அருளிய நூல்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அந்த உமாபதி சிவாச்சாரியார் அவருக்கு ஒரு சோதனை வருகிறது. அவர் சிவாச்சாரியார் மரபுல வந்தவர், இன்னும் சொல்ல போனா தீட்சிதர் மரபுல வந்தவர். அவருக்கு திருமணம் ஆனாதான் தில்லை நடராச பெருமானை தொட்டு 30 திருமேனி தீண்டி வழிபடக்கூடிய உரிமை உண்டு. தில்லை தீட்சிதர்களிடத்தில் அப்படி ஒரு வழக்கம் உண்டு. எனவே திருமணம் செய்து வைக்கிறார்கள். அவருக்கு அந்த ஒரு நாள் வரும். எப்படி? மாதத்துல ஒரு நாள் அவர் பூஜை செய்யலாம். அந்த முறை வரும் பொழுது இவர் இப்படி சித்தாந்தம் அது இதுன்னு தெரிஞ்சு போயிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு தீட்சிதர்கள் அவர் கோவிலுக்குள்ள விடல. அன்று பார்த்து சிதம்பரத்துல உள்ள அந்த பூசை பெட்டியை காணும். அப்ப அசரீரி கேட்கிறது, யாம் உமாபதி சிவத்தினுடைய வீட்டில் அமைதியாக ஆனந்தமாக அமர்ந்திருக்கிறோம் என்று தில்லை நடராச பெருமான் சொன்ன உடனே வந்து பார்க்கிறார்கள். அந்த பூசை பெட்டியை வைத்து உமாபதி சிவம் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். எனவே அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பூசை பெட்டியை பெற்றுக்கொண்டு தில்லை சிற்றம்பலத்திற்கு செல்கிறார்கள் தீட்சிதர்கள். அதே போல அங்கு ஒரு முறை கொடி ஏறவில்லை. நடராஜருடைய திருவாதிரை உற்சவம், கொடி ஏறல. கொடி ஏறலன்னே அப்பொழுதும் ஒரு அசரீரி கேட்கிறது, உமாபதி சிவம் பாட கொடி ஏறும். எனவே திரும்பவும் சென்று அவரிடத்தில் வேண்டுகிறார்கள். உமாபதி சிவாச்சாரியார் கொற்றவன் குடியில் தங்கி இருக்கிறார். அவர் பேரே கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார்னு பேர். அவரிடத்தில் வேண்ட அவர் அங்கே வந்து கொடிக்கவி என்கின்ற அற்புதமான சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இதனுடைய பிழிவாக அமைந்திருக்கின்ற கொடிக்கவி என்கின்ற அற்புதமான ஒரு நூலை அருளி செய்கின்றார். கொடி ஏறுகிறது என்று பார்க்கிறோம். அப்பொழுது அந்த இந்த காட்சி அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அந்த ஊர்ல ஒரு விறகு வெட்டி இருக்கிறான். அவனுக்கு பேரு பெட்ரான் சாம்பான் அப்படின்னு பேர். இந்த கதைகள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இன்று இதை பேசுவது பொருத்தம். மீண்டும் அதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். பெட்ரான் சாம்பான் ஒருத்தர் இருந்தான், விறகு வெட்டி, எளிய மனிதன். அந்த பெட்ரான் சாம்பான் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம திருக்குறிப்பு தொண்டர் போல
ஊரார் துணி எல்லாம் வெளுத்து தருவதற்கு முன்னால் ஒரு சிவனடியார் துணியை வெளுத்து தருவது. இது திருக்குறிப்பு தொண்டர், நம்முடைய அருமையான அந்த துணி துவைக்கக்கூடிய மரபில் வந்த தொண்டர் இல்லையா? அதுபோல இவருக்கு அந்த விறகு வெட்டிக்கு ஒரு நல்ல பழக்கம் இருந்தது. என்னன்னா, விறகுகளை வெட்டி கட்டுக்கட்டா எடுக்கும்போது முதல் 2 கட்டை எடுத்துக்குவார். ஒரு கட்டு தில்லை சிற்றம்பலத்தினுடைய அந்த மடப்பள்ளி பிரசாதம் தயாரிக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு கொடுத்துருவார். 2வது கட்டு கொற்றவன்குடியில் இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியருடைய மடத்துக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விறகு வெட்டி அவர் உலகியலுக்கு அந்த விற்பனைக்காக அந்த விறகுகள் எடுத்து செல்லும். இப்படி இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு பக்குவம், பரிபக்குவம் ஏற்படுகிறது. தினமும் இந்த சரியை தொண்டை செய்ய 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 அவர் மனதில் சிவாய நம சிவாய நம என்ற 5 எழுத்தை உச்சரிக்க 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 சரியை கிரியையாகிறது, கிரியை யோகமாகிறது, ஞானத்தை பெறக்கூடிய நிலையில் அவர் இருக்கிறார். சிவபெருமானத்தில் வேண்டுகிறார். சிவபெருமான் அன்று இரவு கனவில் தோன்றி ஒரு சின்ன நறுக்குன்னு பேர், நம்ம ஸ்லிப் அப்படின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு வந்து செலான் ஸ்லிப் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. சிவபெருமான் ஒரு ஓலை நறுக்க கொடுத்தார். அதுல இந்த பெட்ரான் சாம்பானுக்கு நீங்கள் முக்தி கொடுக்க வேண்டும் என்று உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு ஓலையை கொடுத்து சிவபெருமான் கைச்சாத்தோடு கொடுக்கிறார். அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்பது போல ஒரு கைச்சாத்து. பானபத்தருக்கு நம்முடைய திருவிளையாடல் புராணத்தில் வருவது போல மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக்கொன்மு படியென பாவலருக்கு உரிமையின் உதவி ஒளிதுகள் குருமா மதிபுரை கோவலன் இல்லையா, செருமா உகைக்கும் சேரலன் காண்க. சேரலன் சேரமணனுக்கு கொடுத்தார். பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் நின்போல் அன்பன் தன்பால் மான் பொருள் கருதி வரவிடுப்பதுவே என்று சொல்லி கொடுக்கிறார். காண்பது கருதி போந்தனன், அவன் உன்னை பார்க்கறதுக்கு தான் வரான், பொருள்லாம் கேட்க மாட்டான், வாயை திறந்து நீ கொடுத்து அனுப்பு. காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே என்று திரு ஆலவாய் உடையாராக இருந்து பெருமான் திருமுகப்பாசுரம் அருளியது போல பெட்ரான் சாம்பானுக்கு ஒரு ஓலை நறுக்கு கொடுத்திருக்கிறார். அடியார்க்கு எளியன், சிவபெருமான் தன்னை எப்படி சொல்லுகிறார் பாருங்க, அடியார்க்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியார்க்கு எழுதிய கைச்சீட்டு. கொற்றங்குடியார்னா கொற்றவன்குடியில் இருக்கக்கூடிய உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஃப்ரம் டு கரெக்டா போட்டார் சாமி. என்ன செய்தி? பாடி ஆஃப் தி லெட்டர். படியின் மிசை பெட்ரான் சாம்பானுக்கு பேதம் அற, அவன் குலத்தை பார்க்காத, அவன் தொழிலை பார்க்காத இல்லையா, எவ்வளவு நுணுக்கம் பாருங்க. பேதம் அற, எந்த வேறுபாடையும் அவனை நீ பார்க்க கூடாது. ஏன்னா கொடுத்தது சிவாச்சாரியா இருக்கு நறுக்கு, கொண்டு போறது பெட்ரான் சாம்பான் விறகு வெட்டி, எளிய மனிதர், எளிய குலத்துல பிறந்தவர். சாமி யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறாரு? உமாபதி சிவாச்சாரியார்ட்ட. நீ பேதமர கொடுக்கணும், பேதமர தீக்கை செய்து முக்தி கொடுக்க முறை என்று அழகா ஒரு வெண்பா எழுதி கொடுக்கிறார். நேரிசை வெண்பா. ஏன்னா நேரா கொடுக்கணும் நீ தீட்சை, ஆளை விட்டு கொடுக்க கூடாது. அதனால அந்த வெண்பா கூட நேரிசை வெண்பாவை கொடுக்கிறார். அப்படி வெண்பாவை கொண்டு போய் கொடுத்தா உமாபதி சிவாச்சாரியார் படிச்சுட்டு ஐயோ இப்படி ஒரு அடியார் வந்திருக்காரான்னு ஓடி வரார். ஓடி வந்து அவருக்கு சிவாய நம என்கின்ற அற்புதமான தீட்சா நாமமாகிய அந்த நாமத்தை சொல்லி பெருமாண்டத்தில் முக்தி பெறுவதற்கான முக்தி பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார். அவர் முக்தி பெறுகிறார். அவர் முக்தி பெற்றுவிட்டார், பரிபூர்ணம் அடைஞ்சிட்டார். உடல் கிடக்கு, உயிர் பெருமானுடைய திருவடி அடைஞ்சிருச்சு. இதை பார்த்த ஊர் மக்களுக்கு உமாபதி சிவாச்சாரியர் மடத்துல வச்சு பெட்ரான் சாம்பானை காலி பண்ணிட்டாங்க, இப்படி செய்தியை பரப்பிட்டாங்க. இப்படிதானே அவங்களுக்கு தோணும். அப்ப அவனுடைய மனைவி, பெட்ரான் சாம்பானுடைய மனைவி ராஜாட்ட போய் வழக்கு தொடுக்கிறாள். ராஜா வந்து உமாபதி சிவாச்சாரியை அழைத்து விவரம் கேட்கிறார். எனக்கு சுவாமி கொடுத்த கைச்சைத்திற்கு பாருங்கன்னு சொன்ன உடனே இதை நாங்கள் நம்ப மறுக்கிறோம், மீண்டும் ஒருவருக்கு அல்லது ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் முக்தி கொடுத்து காட்டுங்கள், நம்புகிறோம். எப்படி காரைக்கால் அம்மையாருக்கு அவருடைய கணவனார் மூலம் ஒரு சோதனை வந்ததோ, எனக்கு திரும்பவும் மாம்பழத்தை வரவழைச்சு காட்டு அப்புறம் நம்புறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஏன்னா திருமுறைகள் உதாரணத்தோடு நம்ம சைவ சித்தாந்தத்தை புரிஞ்சுக்கணும். காரைக்கால் அம்மையார் அழகா நினைவு வந்து எப்ப மாம்பழ விஷயத்தை சொல்லிடுப்பா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அப்படி அந்த மாம்பழத்தை அவர்கள் மீண்டும் வரவழைத்து காட்டினார்கள். ஆனால் அந்த மாம்பழம் மறைந்து போனது. அதுபோல அவர் சொன்னாரு, கவலையே வேண்டாங்க, நான் மனிதனுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நான் தினமும் பூஜை பண்றேன், அந்த பூஜையினுடைய வழிபாட்டு திருமுழுக்காட்டு நீர் போய் சேருது இல்லையா, அந்த பள்ளத்துல ஒரு முள்ளு செடி இருக்குது, அந்த முள்ளு செடிக்கு பக்குவம் வந்துருச்சு. இப்ப எப்படிப்பட்ட பக்குவம் வந்துருச்சு? எப்படி சிவராத்திரி அன்று
ஏன்னா அபுத்திபூர்வமாக சிவபுண்ணியம் செஞ்சாலும் புண்ணியம் உண்டு. புத்திபூர்வமா பண்றது இதற்கு இதுன்னு எதிர்பார்த்து பண்றது புத்திபூர்வமா பண்றது. அபுத்திபூர்வமா பண்றதுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு மரத்து மேல ஏறி உட்காந்துட்டான் புலிக்கு பயந்து, ஒரு புலி விரட்டுது இரவுல, அவன் கிடுகிடுன்னு ஏறி மரத்து மேல உட்காந்துட்டான் ஒரு வேடன். தூங்கி கீழே விழுந்தா புலி தின்றும். என்ன பண்ணா, ஒரு இலையா பிச்சு போட ஆரம்பிச்சான். கீழே சிவலிங்கம், ஏர்ன மரம், வில்வ மரம், பறித்து போட்ட இலை, வில்வ இலை. இரவு முழுக்க கண் விழித்து அவன் செய்த பூஜை தான் திருக்காலத்தில் சிவராத்திரி பூஜையாக நாம் செய்கிறோம். அவனுக்கு முக்தி கொடுத்தார் பெருமான். அவன் அபுத்தி பூர்வமா முக்தி பெறணும்னு இலை பிச்சு போடல. தெரிந்து தொட்டாலும் தெரியாமல் தொட்டாலும் நெருப்பு சுடும், தெரிந்து வழிபட்டாலும் தெரியாமல் வழிபட்டாலும் பெருமான் முக்தியை அருளுவான் என்பதற்கு ஒரு பெரிய சான்று. உடனே அந்த முள்ளுச்செடிக்கு நான் முக்தி கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பக்குவ நிலை அடைந்த முள்ளுச்செடிக்கு கொடுக்கிறார். அந்த முள்ளுச்செடி அப்படியே சிவ அக்னியில் தீபமாக ஜோதியாக மாறுகிறதை அனைவரும் பார்க்கிறார்கள். இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது. உமாபதி சிவாச்சாரியார் வந்து பிற நூல்களை எல்லாம் எழுதுகிறார். 8 நூல்கள் அவர் சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகருடை, இப்படி நூல்களை எழுதி அதற்கு பின்னால் அவர் கொடிக்கவி போன்ற நூல்களை, உண்மை நெறி விளக்கம், தச காரியம் என்று சொல்லக்கூடிய உண்மை நெறி விளக்கம் போன்ற நூலை, அப்புறம் நிறைவாக 8வது நூலாக சித்தாந்த அட்டகத்துல சங்கற்ப நிராகரணம், போற்றி பகருடைக்கு அப்புறம் சங்கற்ப நிராகரணம் என்கின்ற நூலை எழுதுகிறார். இவர்தான் பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி என்ற 4வர் துதியை எழுதிய உமாபதி சிவம். மறந்துடக்கூடாது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம், தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த 4வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. இதை அருளியவர் சைவ எல்லப்ப நாவலர். தெரிந்து கொள்ளணும். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி அருளியவர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவம். ஏன்னா குருவா வந்ததுக்கு அப்புறம் சிவாச்சாரியான்ற அந்த குலப்பெயர்கள் நமக்கு தேவையில்லை. உமாபதி சிவம், மெய்கண்ட சிவம், அருள்நந்தி சிவம், மறைஞான சிவம், உமாபதி சிவம், இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இனிமேல் குருநாதர்களா வந்ததுக்கு அப்புறம் சாதி பெயர், இனப்பெயர் இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கவே கூடாது. கதைக்காகத்தான் சொல்றேன். அடுத்த வகுப்புலயே நான் சொல்லவே மாட்டேன் இதெல்லாம். எனவே இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அவர் அந்த குலத்தில் வந்தவர் என்பது. பெருமானே மாத்தி மாத்தி கொடுத்திருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். சொல்வதற்கு நான் மிக தயக்கத்தோடு மிக பணிவோடு இதை பதிவு செய்யற, தவறாக நினைக்க வேண்டாம். மெய்கண்டார் சிவாச்சாரியார் கிடையாது. ஆனா அவருடைய மாணவர் சிவாச்சாரியார், அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியார் அவருடைய மாணவர் சிவாச்சாரியார் அல்ல, மறைஞான சிவம். மறைஞான சிவம் சிவாச்சாரியார் அல்ல, அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். மாறி மாறி வருது பாருங்க. இந்த நோக்கம் நமக்கு தவறு. ஆனால் பெருமான் எப்படி நினைக்கிறான் பாருங்க. யாருக்கு யார் சீடராக, யாருக்கு யார் பாருங்களேன். இந்த ஒரு அதிசயம் இருக்கு. அதற்காக நான் சொல்லுகிறேன், பெருமானுடைய செயல் இது. மெய்கண்டார் வந்து சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்தவர் இல்ல. சிவாச்சாரியார் குலத்தில் பிறந்த நம்பியாண்டார் நம்பியை கொண்டு திருநீலகண்டரை முதல் நாயனாரா வச்சு பாட வச்சார் சாமி. திருநீலகண்டர் குயவனார். தொழிலை சொல்வதற்கு நான் பணிவோடு பெருமானை பொறுத்தருள வேண்டுகிறேன். திருநீலகண்டர் தான் நமக்கு முதல் நாயனார். தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் நாயனார் இல்ல, அது தொகுப்பு. முதல் நாயனார் யாரு? தனியடியார் இல்ல, திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன். அவர் யாரு? குயவனார், எளிய மனிதர். யார வச்சு பாட வச்சாரு? சிவாச்சாரியார் குலத்தில் தோன்றிய சுந்தரரை வைத்து பாட வைத்தார். அப்ப சுவாமி எப்படி நினைக்கிறார்? எனக்கு முன்னாடி பேதம் இல்லை, பின்னமிலான் எங்கள் பெறான்னார். பின்னம் பேதம்லாம் சாமி இல்ல. மணிவாசகருடைய கண்டபத்துல வரும், உலகத்தில் பேதங்கள் அனைத்துமாய் பேதமில்லா பெருமையன். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. பேதங்கள் அனைத்துமாய் 84 லட்சம் யோனி பேதங்களாக பெருமான் இருக்கிறான். ஆனா அவனிடத்தில் எந்த பேதமும் இல்லை. ஏது அவன் ஊர், ஏது அவன் பேர், ஆர் உற்றார் ஆர் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு ஏலோர் எம்பாவாயின்வார். அப்ப அவனுக்கு எந்த பேதமும் இல்லை, அவனிடத்தில் எந்த பேதமும் இல்லை. அவன் மனிதர்களுக்கு மட்டும் முக்தி கொடுத்தவன் இல்ல, முள்ளு செடிக்கு முக்தி கொடுத்தவன். மனிதர்களுக்கு மட்டும் பால் கொடுத்தவன் இல்ல, ஞானசம்பந்தருக்கு பன்றிக்கும் பால் கொடுத்திருக்கிறான். திருவிளையாடல் புராணம், பன்றிக்கு முளை ஊட்டிய படலம். எவ்வளவு பாருங்க. பன்றி குட்டிக்கு கூட ஒரு பன்றியை அனுப்பி பால் கூட்டல, தானே தாய் பன்றியா போனான். இறைவன் நினைச்ச மாத்திரத்தில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய வல்லமை உண்டு. உடனே ஒரு தாய் பன்றி அனுப்பலாம்ல, அல்லது அந்த பன்றி குட்டிக்கு பசியே இல்லாம செய்யலாம்ல.
இந்த 2 சாமியால செய்ய முடியும். ஆனால் அவன் அதெல்லாம் யோசிக்கல. தாயுமானவனாக தானே தாய் பன்றியா போய் முளை ஊட்டினான். இதான் வரலாறு. அப்ப அவனிடத்தில் எந்த பேதமும் இல்லை. 2 பன்றி வருது, ஆண் பன்றி பெண் பன்றி. நம்மளுக்கு பார்த்தா பன்றின்னு தோணும். அம்மையப்பற யாருக்காவது தோணுமா? நாவுக்கரசருக்கு தோன்றுச்சு. இடிகுரல் அன்னதோர் ஏனம் இசைந்து வருவன கண்டேன், கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். ஏனம்னா பன்றி. கிளிய பார்த்து சொல்லலாம், யானையை பார்த்து சொல்லலாம். பன்றியை பார்த்து யாராச்சும் அம்மையப்பர்னு பார்க்க முடியுமா? பார்த்தது சைவம். இதைத்தாங்க நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். நம்ம சைவத்துல சாதியும் இனமும் மொழியும் சைவத்தை படாத பாடுபடுத்துது. இதெல்லாம் படிச்சு இந்த வரலாறுகளை நான் சொல்லுவதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக இதிலிருந்து நான் விடுபடணும். சாதி குலம் என்னும் இந்த சடக்கை விட்டு, சாத்திரம் பல பேசும் சடக்கர்கள் கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர், பாத்திரம் சிவம் என்று பணிதிரேல் மாத்திரை குளரும் மார்பேரரே. நொடிப்பொழுது சுவாமி வந்துருவான். எப்ப? சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து தரணியோடு வானாள தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் அல்வம் மாதேவர்க்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு தொடுநோயராய் ஆவுரித்து தின்றுடலும் புலையரேனும் கங்கைவார் சடைக்கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே. இதுதான் சைவம். இதுதான் சைவம். தமிழ் உணர்த்துகிற வழிபாட்டு முறை என்பது இதுதான் வழிபாட்டு முறை. எங்கே குலம், எங்கே சாதி, எங்கே இனம், எங்கே மொழி பிரித்து பார்க்கப்படுகிறதோ அங்கே சைவமும் இல்லை, சிவமும் இல்லை. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் திருமந்திரம் சொல்லுது. இத புரிஞ்சுக்கிட்டு தான் சைவ சித்தாந்தத்துக்குள்ள நம்ம போகணும். அங்க போயிட்டு நம்ம சாதி பேரோட அண்டு சன்ஸ்னு போடுறோம் பாருங்க. கோவிலுக்கு வாங்கி கொடுத்துட்டு சாதி பேரு அப்புறம் அண்டு சன்ஸ். ஏன்னா நம்ம வினையும் சேர்த்து அடுத்த பிறவிக்கு கொடுத்துட்டு போறோம். குழந்தைங்களுக்கு சேர்த்து வினையை கொடுத்துட்டு போறோம் பாருங்க. என்ன பண்றது? எங்க நமக்கு இருக்கிற பல்புல பேர் எழுதி வைக்கிறான். கோவில்ல பல்புல பட்டியல கூட எழுத மாட்டான். பல்புல எழுதலாம், சிவப்பு கலர்ல. யார் அந்த பல்பு கொடுத்தாலும் தெரியணுமா, வருங்கால சந்ததி இருக்கு. அப்ப இந்த நல்வினை செய்யறதுல கூட இவனுக்கு எவ்வளவு தன்முனைப்பு வந்துருது பாத்தீங்களா? சிவசிவா. அப்ப இதை மட்டும் செஞ்சவர் இல்ல. நம்முடைய கதைக்கு வந்துடணும். அருள்நந்தி சிவம் திருமுறை கண்ட புராணம் எழுதினவர் அவர் தான். திருமுறை கண்ட புராணம் என்கின்றதுல பண்ணிசையை பற்றி, பண் வரலாற்றை பற்றி, பண்ணை கண்டுபிடித்ததை பற்றி, நம்முடைய ராஜராஜ சோழன் திருமுறை கண்ட சோழனாக அருமையாக வலம் வந்து சிதம்பரத்தில் அடைபட்டு கிடந்த ஓலைச்சுவடிகளை எல்லாம் கொணர்ந்த வரலாற்றை திருமுறை கண்ட புராணம் என்கின்ற அற்புதமான நூலை யாத்து தந்தவர் நம்முடைய அருள்நந்தி சிவம் என்பதை, உமாபதி சிவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உமாபதி சிவாச்சாரியார். ஏன்னா அவருக்கு தான் அந்த வரலாறு தெரியும். அந்த உமாபதி சிவாச்சாரியார் தான் சேக்கிழார் புராணம் எழுதினவர். சேக்கிழார் புராணம். அதுபோல தேவார அருள்முறை திரட்டு என்று தேவாரத்தில் உள்ள பாடல்களை அழகாக தொகுத்து அவர் ஒரு தொகுப்பு வெளியிட்டு இருக்கார். தேவார அருள்முறை திரட்டு 63 நாயன்மார்களை பற்றிய சாரம் அப்படியே கேப்சூல் மாதிரி கொடுத்திருக்கார். திருத்தொண்டர் புராண சாரம் என்ற அற்புதமான நூல்களையும் அவர் யாத்திருக்கிறார். இந்த 8 நூல்கள் சித்தாந்த நூல்கள். ஆனால் தோத்திர நூல்களாக விளங்கக்கூடிய திருமுறை கண்ட புராணம், திருத்தொண்டர் புராண சாரம், சேக்கிழார் புராணம், தேவார அருள்முறை திரட்டு என்கின்ற நூல்களையும் நம்முடைய உமாபதி சிவம் எழுதியிருக்கிறார், அருளியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய மாணவராக அருள் நமச்சிவாயர் வருகிறார். அருள் நமச்சிவாயருடைய மாணவராக சித்தர் சிவப்பிரகாசர் வருகிறார். சித்தர் சிவப்பிரகாசருடைய மாணவராக நம்முடைய ஸ்ரீ நமச்சிவாய மூர்த்தி திருவாவடுதுறை ஆதீனத்தினுடைய குரு முதல்வராக அவர் எழுந்தருள்கிறார். நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் சித்திரை மாதம் அஸ்த நட்சத்திரத்தில் கொற்றவன்குடியில் அற்புதமாக பரிபூரணம் அடைகிறார் என்பதோடு நம்முடைய அருள் வரலாறு, சந்தானாச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய சந்தானக்குறவர் அருள் வரலாறு நிறைவு பெறுகிறது. எனவே புறச்சந்தானம் அகச்சந்தானம் என்ற பாகுபாடுகளில் இருந்து ஒரு 5 நிமிடத்தில் நாம் இந்த நிகழ்வுகளை ஒழுங்கு செய்து கொள்ளலாம், நினைவுபடுத்திக் கொள்ளலாம். அடுத்த பகுதியாக அடுத்த வகுப்பில் நாம் 14 சித்தாந்த சாத்திரங்களை முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு கருட பார்வையாக பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி நம்முடைய ஆசிரியர்கள் நடத்த இருக்கிறார்கள், தனித்தனியாக நடத்த இருக்கிறார்கள். எனவே நாம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா உண்மை விளக்கம் தான் நமக்கு. எனவே அடுத்த வகுப்பில் நான் என்ன பார்க்க போறேன், இந்த 14 சித்தாந்த சாத்திரங்களை ஒரு பருந்து பார்வை போல என்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு உண்மை விளக்கம் என்பதுதான் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடம், அதை நம்ம முழுமையா பார்க்க போறோம். இப்ப நாம என்ன இன்னைக்கு பார்த்தோம் ஒரு 4 நிமிடத்துல தெரிஞ்சுக்கலாம். சித்தாந்த சாத்திரம் மெய்கண்ட சாத்திரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மெய்கண்ட நூல்கள்
சைவத்தினுடைய மிக அற்புதமான சாத்திர நூல்களாக இருக்கின்றன. இந்த மெய்கண்ட நூல்களை அருளியவர்கள் புறச்சந்தானாச்சாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். புறச்சந்தானாச்சாரியர்கள் என்று சொன்னதாலே அகச்சந்தான மரபு என்று ஒன்று இருக்கிறது. அகச்சந்தான மரபு என்பது நந்திதேவர் சனற்குமாரில் தொடங்கி, நந்திதேவரிலிருந்து சனற்குமாரர், சனற்குமாரிலிருந்து நம்முடைய சத்திய ஞான தரிசினி, சத்திய ஞான தரிசிலிருந்து பரஞ்சோதி மகாமுனிவர், பரஞ்சோதி மகாமுனிவரிலிருந்து நம்முடைய மெய்கண்டார் என்கின்ற புறச்சந்தான குரவருடைய மூத்தவராக இருக்கக்கூடிய மெய்கண்டாரில் இந்த மரபு தோன்றுகிறது. மெய்கண்டார் மெய்கண்ட சிவமாக, மெய்கண்ட சிவத்தினுடைய மாணவராக அருள்நந்தி சிவம், அருள்நந்தி சிவத்தினுடைய மாணவராக மறைஞான சிவம், மறைஞான சிவத்தினுடைய மாணவராக உமாபதி சிவம். இந்த அற்புதமான செய்திகளை எல்லாம் 14 சித்தாந்த சாத்திரங்களாக தொகுத்திருக்கிறார்கள். அதில் திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், நம்முடைய சிவஞான போதம், சிவஞான சித்தியார், இருபா 20 என்கின்ற நிலையில் முதல் இருவர் பாடிய பாடல்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அடுத்தது 8 நூல்கள் நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் அருளப்பட்ட நூல்கள், சித்தாந்த அட்டகம் என்று நாம் பார்க்கிறோம். எனவே இந்த 8 நூல்கள், முன்னே சொன்ன 6 நூல்கள், இவை இணைந்து 14 சித்தாந்த சாத்திரங்களாக நமக்கு வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இது 8 பேர் அந்த யார் யார் அப்படிங்கிறத திருமூலர் பாடல்ல சொன்னார் அப்படிங்கிற செய்தியை நான் இங்கே குறிப்பிட்டேன். உந்தி களிறு உயர்போதம் சித்தியார், பிந்து இருபா உண்மை பிரகாசம், வந்த அருள் பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு உண்மை நெறி சங்கற்பம் முற்று என்று 14 சித்தாந்த சாத்திரங்களையும் வகைப்படுத்துகிறார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? சிவஞான சித்தியார் இப்படி சொல்லுகிறது, ஞான நூல்தனை ஓதல், படிக்கணும், நாம முதல்ல படிக்கணும், ஓதுவித்தல், அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கணும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்வார், இணரூர்த்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையார். தான் மட்டும் படிச்சான்னா அது பிரயோஜனமே கிடையாது. தான் படித்ததை அடுத்தவனுக்கு சொல்லி கொடுக்கிறது, புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கிறது, அதுதான் ஒரு குருநாதனுடைய லட்சணம். இல்லைன்னா அவன் மலர்ந்தும் மனம் வீசாத மலர் போல, இணரூர்த்தும் நாரா மலர்னா மனம் வீசாத மலர் போல, பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார். எனவே ஓதல், ஓதுவித்தல். அடுத்து என்ன பண்ணணும்? நற்பொருளை கேட்பித்தல், கேட்டல், தான் கேட்டல். சொல்லிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, தானும் கேட்கணும். ஏன்னா குருநாதர்களா மாறினதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, கேட்கறத விட்டுறாங்க, படிக்கிறத விட்டுறாங்க. ஏன்னா நம்ம தான் குருநாதர் ஆயிட்டோமே அப்படின்னு. கேட்பித்தல், தான் கேட்டல், தொடர்ந்து இவங்களும் கேட்டுட்டே இருக்கணும். அப்பதான் கழுவப்பட்டு கொண்டே இருக்கும். இல்லைன்னா இங்க ஏறிடும், அங்க சரியாயிடும். மாணவர்கள் பூரா முக்தி அடைஞ்சனா குருநாதர் உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான், ஏணிப்படி மாதிரி. எனவே குருநாதர்களும் தொடர்ந்து நற்பொருளை கேட்கணும். அதுதான் இந்த பாட்டு நமக்கு சொல்லுது. நற்பொருளை கேட்பித்தல், கேட்க வைக்கிறது, தான் கேட்டல், நன்று ஈனமிலா பொருள் அதனை சிந்தித்தல். கேட்டுட்டு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, அதையே சிந்திக்கணும். அப்பதான் சித்தமலம் வரும். அதை சிந்தித்தல், ஈனமினா பொருள் அதனை சிந்தித்தல், ஐந்தும் இறைவன் அடி சேர்க்கும் அடைவிக்கும் எழில் ஞான பூசை. இதுதாங்க 14 சித்தாந்த சாத்திரங்களை அருளி செய்த அந்த அடிப்படை நோக்கம் என்பதை நாம் புரிந்துக்கணும். இறைவனுடைய திருவடியை அடையணும்னா இந்த 5 நமக்கு தேவை. எழில் ஞான பூசை என்று சொல்லி விளம்பியது கடுகளவு, விட்டது கடலளவு. விடைபெறுகிறேன். அடுத்த வகுப்பில் நாம் 14 சித்தாந்த சாத்திரங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். மிக்க நன்றி ஐயா. நான் பேச சரியா 1.5 மணி நேரத்துக்குள்ளார சரியா வகுப்பை நிறைவு செய்வது, அதான் நேர நிர்வாகம் அப்படின்றதுல ஐயாவுக்கு நிகர யாரும் இருக்க முடியாது. அந்த மாதிரி நேர நிர்வாகத்தை சரியா நிறைவு செய்வாங்க. அந்த மாதிரி நிறைவு செய்த ஐயாவுக்கு நன்றி. இது வந்து நமக்கு ஒரு வசதி என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய பங்கேற்பாளர்கள் தங்களுடைய வினாக்களையும் தங்களுடைய ஐயங்களையும் இங்கேயே எழுப்பி இங்கேயே நிறைவு செய்து கொள்வதற்கு இது ஒரு வசதியான வாய்ப்பாக அமைத்துக் கொள்ளலாம். இப்ப இந்த பாடத்தை ஒட்டி மட்டும், இப்ப பேசப்பட்டதை ஒட்டி மட்டும் நீங்க பேசணும், வினா எழுப்பலாம். அந்த ஒரு 10 நிமிடம் அல்லது 15 நிமிடத்தோட நிவர்த்தி செஞ்சுக்கணும், இதை முடிச்சிடணும். அது நீங்க கை உயர்த்துனீங்கன்னா நாங்க கேட்கறதுக்கு, அவங்களை அழைக்கிறதுக்கு வசதியா இருக்கும். கை உயர்த்தியவர்களை மட்டும் முதல்ல நாங்க அழைக்கிறோம். முதல்ல கண்ணன், ஆர் கண்ணன்
கண்ணன், நீங்க உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்துட்டு பேசலாம். ரொம்ப வணக்கம். நான் கம்பெனி ஒர்க்ல இருக்கேன். சரியா வாய்ஸ் வராது எதுவும் இல்லை. சரி, தெரியாம சரி, ஓகே. மாலதி சிவகுமார், நீங்க கேள்வி எழுப்ப, நீங்க தெரியாம கூட கை உயர்த்தினது ஆரம்பத்துல சார், அட்டெண்டன்ஸ்க்காக. அப்படிங்களா? வந்துட்டேன், உள்ள லாகின் பண்ணிட்டேன்னு சொல்றதுக்காக. சரி சரி சரிம்மா, சரிம்மா, நன்றிம்மா, நன்றிம்மா. மிக்க நன்றி ஐயா. வேற யாராவது பேச? நன்றிம்மா, ரொம்ப நன்றி. இப்ப இது கை உயர்த்துறத பார்த்து கூட கேட்க முடியாத சூழல் இருக்கு. அதனால ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமா. உங்க பேரு சொல்லி நீங்க கேளுங்க. என் பேரு துர்கா மணிகண்டன். நான் திருச்சியில இருந்து பேசுறேன். நான் பேசுறது கரெக்டா கேக்குதுங்களா? கேக்குதுங்க. மற்றவங்க அருள் கூர்ந்து ஒளி வாங்கிய அணைத்து வையுங்கள். நீங்க பேசுங்கம்மா. ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நல்ல சிவமையாக்கு. அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஏன் அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. உங்களோட கிளாஸ் எடுத்த விதம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு உங்களோட ஸ்பீச் எல்லாம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குங்க. திருமுறைகள் படிச்சுட்டு இருக்கோம். 4 கதைகளை நான் ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றேன். அப்போ இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், குழந்தைகள் ஆகட்டும், ஒரு கேள்வி. எல்லாரும் இது லாஜிக்கே இல்ல, மூத்த இருக்கிறது, தலையை வெட்டுறது, குழந்தைய கட் பண்றது, இதெல்லாம் லாஜிக் இல்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம எப்படி எளிமையா அதை புரிய வைக்க முடியும்? ஆமா, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப அதை ரொம்ப சுருக்கமா சொல்லிடுறேன். இப்ப இதெல்லாம் லாஜிக்கா இப்ப செய்யலாமா, இதெல்லாம் பின்பற்றக்கூடியதா அப்படின்னு குழந்தைங்க கேட்டாங்கன்னா சிம்பிளா ஒரு விஷயம் நீங்க சொல்லிடலாம். நம்பியாண்டார் நம்பி பாடிய நம்முடைய திருத்தொண்டர் திருவந்தாதி, சேக்கிழார் பாடிய நம்முடைய சேக்கிழாருடைய பெரிய புராணம், இதை வச்சுதானே இந்த கதைகள்லாம் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி மூத்த நூல் ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்ட தொகை, அதுல இதற்கு விடை சொல்லிட்டார். இதை நம்பி ஆரூரர் எனக்கு சொன்ன ஒரு உபதேசமா சொன்ன உணர்த்தின ஒரு விஷயம் நான் சொல்றேன். இது எந்த நூல்லையும் நான் படிக்கல, பணிவோட சொல்றேன். என்னிடத்தில் இந்த கேள்வி வந்தது. நான் கல்லூரியில் பாடம் நடத்தும் பொழுது எனக்கு இந்த கேள்வி வந்தது. வாளால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதை பண்ண முடியுமா அப்படின்னு. அதுல நீங்க பார்த்தீங்கன்னா யாரை நாம் பின்பற்ற முடியுமோ அவர்களுக்கு அடியார்க்கு அடியேன்னு போட்டிருப்பார். யாரை பின்பற்ற முடியாது, வணங்கத்தான் முடியும் அவங்களுக்கு அடியேன்னு முடிச்சிருப்பார். உதாரணமா திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன், அடியார்க்கும் அடியேன் வராது. ஆனா நீங்க பாருங்க, இளையான்றன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், அன்னம்பாளிப்பு எல்லாராலையும் செய்ய முடியும். ஆனா மனைவியை அடியார் தொண்டுக்காக அனுப்புவது முடியாது. இல்லையே எண்ணாத இயற்பகைக்கு அடியேன், அடியார்க்கும் அடியேன் இல்ல, இயற்பகைக்கு அடியேன். கண்ணை புடுங்கி கொடுக்க முடியாது. கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், அடியார்க்கும் அடியேன் வராது. எது எல்லாம் முடியும்? திருநாவு கரையந்தன் அடியார்க்கும் அடியேன். உழவாரம் இன்னைக்கு செய்யறோமா? செய்ய முடியுதா? எம்பிரான் சம்பந்தர் அடியார்க்கும் அடியேன் திருமுறை பாடுறோம்ல இன்னைக்கு. எது பாட முடியும், எது பின்பற்ற முடியும், அது அடியார்க்கும் அடியேன் என்ற சந்தான மரபு போல சமய மரபை, இதை பின்பற்றக்கூடிய மரபை நம்பி தெளிவா வச்சிருக்கிறார். முடியாத விஷயம் அன்னைக்கே அவர் காலத்திலேயே முடியாதுன்னு முடிவு பண்ணி அடியேன் அவ்வளவுதான் வணங்குறேன், அவ்வளவுதான், இதை பின்பற்றுங்கன்னு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டாரு அவரே. அவங்க வழிபாடு செய்யக்கூடியவர்கள். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சார். ரொம்ப நாள் எனக்குள்ள இருந்த கேள்வி, ஏன்னா என்கிட்ட கதை கேட்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் இதே கேள்விதான். ஏன்னா இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு காமன் மேனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கு. நீங்க சொன்ன இந்த கேள்வி பதில் நிஜமாவே இட்ஸ் an eye opening message for me. So ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ so much சார். நன்றிமா. வேற யாராவது கேக்குறதுன்னா கேட்கலாம். சரவணன் தயா பேசுறேன். பேசுங்கம்மா. தயாம்மா. சித்தார்த்த அட்டகம் 2 எழுதியிருக்கேன் ஐயா. சேக்கிரார் புராணம், தேவாரம், அருள்முறை திரட்டு, மத்தது எழுதலங்க ஐயா. அது சொல்ல முடியும்.
என்னமா சித்தாந்த அது அட்டகம். உங்களுக்கு சித்தாந்த அட்டகம். சித்தாந்த அட்டகம் வந்து உமாபதி சிவாச்சாரியார் அருளியது. அது இல்லாம தேவார திருட்டு நூல் ஒன்று எழுதியிருக்காரு. திருமுறை கண்ட புராணம், சேக்கிழார் புராணம், திருத்தொண்டர் புராண சுருக்கம், அது தனியா எழுதியிருக்காரு சாரம்னு. ஓகே, திருக்கண்ட புராணங்களா? திருமுறை கண்ட புராணம்மா. ஓகே, சேக்கிழார் புராணம், தேவாரம், அருள்முறை திரட்டு. அடுத்தது நம்முடைய திருத்தொண்டர் புராண சாரம். திருத்தொண்டர் புராணம் சார். ஓகே, வேற வினாக்கள் வேற கேட்கலாம். மியூட் பண்ணிக்கோங்க. மா செல்வா ஜெகாமா. ஐயா சிவாய் நமங்கய்யா. சொல்லுங்க. நீங்க பேசுங்கம்மா. செல்வா என்ற ஐடியில இருந்து வர்றவங்க. வணக்கம் ஐயா, நான் ஜெகதீஸ்வரி இன்று இன்றைய பாடத்திட்டத்துல வந்து எனக்கு கொஞ்சம் இடையூறுகள் நிறைய இருந்தது இணைப்புல. இந்த பாடத்திற்குரிய ஏதாவது நூல்கள் இருக்குது ஐயா, நாங்க அதை படித்து தெரிஞ்சு கொள்றதுக்கு? நல்ல சைவ சித்தாந்த சாத்திரங்கள் அப்படிங்கிற நூல் எல்லாத்திலேயும் ஒரு முன்னுரை கொடுத்திருப்பாங்க. ஆனா என்னுடைய அனுபவத்தோடு நான் இணைத்து சொல்லியிருக்கிறேன். இதனுடைய வரலாறு அப்படிங்கிறது வந்து எல்லா நூல்களுடைய முகப்புரையில கொடுத்திருக்கிறாங்க. அந்த வரலாறு எல்லாத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனால் திருமுறைகளோடு இணைத்து அடியனுடைய சிற்றறிவுக்கு தோன்றியதை நான் வந்து சொல்லியிருக்கிறேன். அதை நீங்க வந்து பதிவுல திரும்பியும் ஒரு வாட்டி போட்டு பாத்துக்கலாம். நல்லது. அடுத்து வேணா கூகுள் வகுப்பறைன்னு இந்த பதிவு இருக்கும். நீங்க அதுல இருந்து கேட்டு நீங்க குறிப்பிடுத்தலாம். அப்புறம் நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வணக்கம். இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்லி முடிச்சிடறேன் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சிடறேன் ஐயா. ஐயா வணக்கம். கேட்க மாட்டாங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா, நீங்க பேசுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஐயா வணக்கம். திருஞான சொந்த பேசுறேங்க. நல்ல சிம்மம் ஐயா. பேசுங்க ஐயா, பேசுங்க ஐயா. சொல்லுங்க. கேக்குதுயா? சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க ஐயா. அருமையான உரையை ஐயா, அருமையான பேருரைங்க ஐயா. சொல்லுங்கய்யா. நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது ஐயா. இந்த அவங்க வந்து இந்த கை வெட்டிக்கிறது, கால் வெட்டிக்கிறதா சொல்றாங்க இல்லையா? இன்றைய சூழல்ல பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்காரவங்க அந்த தலைவர் மீது பெரிய ஈடுபாடு கொண்டு நாக்கை அறுத்து கொள்வது, தன்னையே தீட்டி கொள்வது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தன்னையே ஒருவர் தீட்டு கொண்டார், ஒரு கட்சிக்காரருக்காக, ஒரு தலைவருக்காக. அப்படிலாம் இருக்கும்போது அதெல்லாம் நீங்க உதாரணம் எடுத்து காட்டலாம். ஒருவர் கையையே வெட்டி கொண்டார். எனவே இந்த காலத்திலும் அந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே இல்லைங்கய்யா. ஐயா உங்க கேள்வி ஐயா, உங்களுடைய உங்களுடைய இது புரியுது, கேட்டுக்கோங்க. எந்த காலமாக இருந்தாலும் இது பின்பற்ற கூடாது என்பதை நம்பியே தெளிவுபடுத்திட்டார். இது அந்த காலமா இருந்தாலும் இந்த காலமாக இருந்தாலும் சிவபெருமான் என்கின்ற எல்லா உயிர்களிடத்திலும் அன்பாக இருக்கிற அவரும் ஏத்துக்க மாட்டார். இப்ப ஏத்துக்கிறவங்களும் தலைவரா இருக்க முடியாது. எனவே எந்த காலத்திலும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்தந்த உணர்வுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து வணங்குறோம், அவ்வளவுதான். இது பின்பற்ற முடியாது, பின்பற்ற வேண்டாம். நடக்கூடாது எதிர்ப்பானது சொல்றாங்களே ஐயா, நான் அதெல்லாம் உங்களை பின்பற்றலாம் நான் சொல்லலைங்க ஐயா. இல்ல இந்த கருத்து நம்ம ஐயா நான் ஒன்னே சொல்றேன். இல்ல இந்த ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். நமக்கு தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம எடுத்துப்போம் ஐயா. இது இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டுக்கே நம்ம போக வேண்டாம்ங்கிறத நான் வந்து எந்த முரண்பாட்டுக்கு நான் வரலைங்க. இன்னைக்கும் அது போல உணர்வில் செய்து விடுகிறார்கள் என்கின்ற குறிப்பை காட்டவர்கள். இதை நல்லது என்று நான் வந்து நியாயப்படுத்த வரலைங்க ஐயா. நல்லது மகிழ்ச்சி. இந்த காலத்தில் இருக்கிறார்கள். அரசனுக்காக நவகண்டம் கொடுத்த ஒரு நாடு இது நாடு என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எனவே மாணவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. சொல்லுங்கம்மா. நன்றாக தெரியும். சொல்லுங்கம்மா. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குங்க ஐயா. அடியன் லாவண்யா, சிங்கப்பூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா லாவண்யாம்மா, சொல்லுங்க. ஐயா மறைஞான சம்பந்தர் பத்தி சொல்லும் போது அவர் வந்து சிவதர்மோத்திரம் எழுதினதா சொன்னீங்க இல்லையா? ஆனா அவருதான் எழுதினாருங்கிறதுக்கு வந்து எந்த ஒரு நூலுமே நமக்கு ஆதாரமா இல்லையா? அப்படி ஏதாவது இருக்கா? இருக்கு. நம்ம தாமா வெள்ளைவாரன் ஐயாவுடைய நூல்லையும் காசு பிள்ளை சைவ சித்தாந்த
மெய்கண்ட சாத்திரங்கள் என்ற நூல்களிலும் அவங்க அதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க. அந்த 2 நூலுமே நம்ம சித்தாந்த நூலகத்துல இருக்கு, பார்த்து கொள்ளலாம். காசுப்பிள்ளை நம்முடைய மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படிங்கிற தாமா வெள்ளைவாரன் ஐயாவுடைய நூல்லையும் வருது. அதே போல நம்ம காசுப்பிள்ளையினுடைய உரை மெய்கண்ட சாத்திரங்கள் உரை. நான் உங்களோட நூலையே காமிச்சிடுறேன், இது பாத்தீங்கன்னா தெரியும். மெய்கண்ட சாத்திரங்கள் காசுப்பிள்ளை. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. சிவாய நம. ஐயா சிவாய நமங்கய்யா. சொல்லுங்க ஐயா. இப்போ சந்தானக்குறவர்களோட வரலாறு எந்த நூல்கள் மூலம் நமக்கு அறியப்படுதுங்க? இதுல வந்து நமக்கு முன்னோர்கள் நமக்கு எழுதி வச்ச இது மாதிரி நம்ம தாம வெள்ளைவாரன் ஐயா இது மாதிரி எழுதினவங்க நூல்கள்ல இருந்து நம்ம எடுக்கிறோம். இன்னொன்னு செவி வழி செய்திகள், திருமடங்கள்ல இருக்கக்கூடிய ஆதீன புலவர்கள் எழுதி வைத்த குறிப்புகள் திருவாவடுதுறை ஆதீனத்துல. ஏன்னா இவங்க இப்ப திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு இருக்கக்கூடிய நமச்சிவாய மூர்த்திகள், அவங்களுக்கு முன்னாடி இருந்த சித்தர் சிவபிரகாசர், அவங்களுக்கு முன்னாடி இருந்த அப்படின்ற அந்த வரலாறு வரும்பொழுது ஒவ்வொரு ஆதீனத்திலும் அந்த அருளாளர்களுடைய வரலாற்றை தொகுத்து வைத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம திருவாவடுதுறைக்கு போனீங்கன்னா இந்த திருக்கைலாய மரபை பத்திய ஒரு பெரிய நீளமான ஒரு புகைப்பட இது கூட வச்சிருப்பாங்க. அந்த வரலாறுகளை அவர்கள் அழகா வரிசைப்படுத்தி அந்த ஒரு நூல் வெளியிட்டு இருப்பாங்க. அந்த சிவசூரியன்ல ஆரம்பிச்சு அந்த சித்தாந்த வரைபடம் அப்படின்னு ஒண்ணு வெளியிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்துல ஓலைச்சுவடிகள்லயே நமக்கு திருவாவடுதுறை ஆதீனத்துல சரஸ்வதி மகால் நூலகம்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து அவங்க அந்த ஓலைச்சுவடிகள்ல இந்த குறிப்புகள்லாம் வச்சு பதிப்பித்திருக்காங்க. அது மாதிரி தர்மீய ஆதீனத்துல மிக பழமையான ஆதீனங்கள்ல இந்த அருளாளர்களுடைய சந்தான அருளாளர்களுடைய வரலாறுகள் இருக்கின்றன. நன்றி. இறுதியாக ஒருத்தர் மட்டும் கேட்கலாம், ஒருத்தர் மட்டும். ஐயா கேளுங்க ஐயா. திருச்சிட்டம்பலம் ஐயா. சாமி திருடி வணக்கிறேன் சாமி. வேற ஒண்ணும் இல்லைங்க ஐயா, ஒரு சின்ன ஐயா ஒரு சின்ன சந்தேகங்க ஐயா. இந்த சகல நம்ம சதாசிவம் ஐயா வந்து நம்ம மெய்கண்டரை போய் பார்க்கும் போது அவர் சாஸ்தாங்கமா காலில் விழலான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அப்படியே விழுந்து அவர் ஆணவம் போச்சு சொன்னீங்க இல்லையா, அந்த எதனால அந்த அந்த மாற்றம் அவர்கிட்ட ஏற்படுதுங்க ஐயா? நயன தீட்சை கிடைக்குது இல்லையா? நயன தீட்சை. ஆமாங்க ஐயா. முதல்ல நயன தீட்சை, அடுத்தது அவருக்கு உபதேசம் கிடைக்குது. ஆணவம் எது அப்படின்னு சொன்ன உடனே நீதான் ஆணவம் சொன்ன உடனே உபதேசம், அதுதான் உபதேசம். அதாவது உபதேசம்னா நம்ம நினைக்கிற மாதிரி சிவாய நம சரவண பவ கணபதி அந்த மாதிரி எல்லாம் சொல்றது மட்டும் உபதேசம் இல்ல. அருணகிரினாருக்கு உபதேசம் சும்மா இருதான், அதுதான் மகா மந்திரம். அவருக்கு சும்மா இருன்னா சொன்னார், அதுவே அவருக்கு பெரிய உபதேசமா அமைஞ்சு போகுது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உபதேசமாக அமைவது என்பது அந்த நேரத்துல குருநாதர் சொல்லக்கூடிய ஒற்றை சொல்லா இருக்கலாம், அல்லது நயன தீட்சை என்ற பார்வையே வந்து அதை கொடுத்துடலாம். அதனால வந்து அவருக்கு இந்த 2 முதல்ல கிடைச்சது நயன தீட்சை, நிமிர்ந்து பார்க்கிறார். அப்பயே அவருக்கு 50% தீட்சை கிடைச்ச மாதிரிதான். ஆமா, அடுத்த உபதேசம் நீதான் ஆணவம் சொன்ன உடனே ஆணவத்தை விட்டுறாரு. அதோட ரொம்ப சந்தோஷம் நினைக்கிறேன்.